கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அவருடைய குமாரரும் நம்முடைய ரட்சகருமா இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இந்த மாலை வேளையிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுடைய சத்தியத்தை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்தான பாடங்களும் அதை தொடர்ந்து உயிர்த்தெழுதலுக்கு உண்டான பாடங்களையும் கூட ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த ஒரு நாளிலும் கூட ஒரு வேத பாடத்தை நாம் அனைவரும் தியானிக்க இருக்கிறோம். இந்த ஒரு கூட்டத்திற்கு முதலில் ஆரம்பமாக நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்கள் நம்முடைய ஜபத்தை ஏறெடுப்பார். ஜபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள மனமத்தா எங்களை கண்ணோக்கி பார்த்து நித்தமும் வழிநடத்த வேண்டியதான் அன்பின் நல்லா பார்க்கணும். இதோ அப்பா, கடந்த நேரங்களில் கூட எங்களை கண்ணை நீங்கள் போல பாதுகாத்து வழிநடத்தி இந்த ஒரு நாளையும் கிருபையை கொடுத்து பகல் முழுதும் எங்களை காத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேளையிலும் நாங்கள் சகோதர ஒன்று கூடி வந்து உமது உன்னதமான சத்தியத்தை நாங்கள் தியானிக்க ஒரு பாராட்டின கிருபைக்காக கூட மீண்டுமாக எங்கள் இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளுப்பா. அப்பா, கோடான கோடி மக்களுக்கும் கல்வி மாணவர்களுக்கும் கிடைக்கப்பெறாத உன்னதமான சத்தியத்தை வெகு சிலராக எங்களை நீர் இந்த உலகத்திலிருந்து உமது மிக பெரிதான கிருபை நாளை பிரித்து இந்த நாளிலும் கூட நீ திருமண சத்தியத்துக்காக கூட மீண்டுமாக எங்கள் இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளுப்பா. சத்தியத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாங்கள் அதை கேட்பதோடு மாத்திரமல்லாமல் அதன்படி எங்கள் ஜீவித்தை நடந்து 30, 60, 100 பணி கொடுக்கத்தக்கதா இந்த ஓட்டத்தை ஓட தேவையான பரிசுத்தாவின் வரையறுத்து அது ஆசீர்வாதப்பா. காலம் கடைசி என்பதை நாங்கள் நன்கு உணர்ந்து எந்த விதத்திலும் சாத்தானுடைய வழிகளிலும் இந்த உலகத்துக்குரிய இச்சைகளும் நாங்கள் விழுந்து விடாமல் அனுதினமும் நீர் எங்களுக்கு கொடுத்து வருகிற உன்னதமான சத்தியத்தை கொண்டு எங்களை நாங்கள் நிதானித்து சோதித்தறிந்து உமக்கேற்ற ஒரு ஜீவபலியை பரிசுத்தமாய் அன்றாடம் நாங்கள் எடுத்து நீர் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு ஏற்ற பாத்திரமாக நாங்கள் வாழ்ந்து மறிக்க நீர் அந்த பரிசுத்தான் வரைத்து அதை தந்து ஆசீர்வாதத்து வந்திருக்கோம்ப்பா. இதோப்பா, இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடிவு வரையும் உடைய திவ்ய பிரசன்னம் இருந்து ஆசீர்வாதத்து வழிநடத்த வேண்டுமா எங்கள் கத்தரும் அருமை லட்சியமா இயேசு கிறிஸ்து நேர பெற்ற நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் கூட நம்ம ஒரு உன்னதமான பாடத்தை தேவன் நமக்கு கொடுக்க சித்தமா இருக்கிறார். பாடத்துக்குள்ள போவதற்கு முன்பாக 2 முக்கியமான ஒரு அறிவிப்பை கூட நம்ம மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம Facebookல சப்ஜெக்ட்ஸ் கேட்கும்போது சகோதரர்கள் பேசக்கூடிய சில வார்த்தைகள் ஆங்கிலத்துல கீழே பாத்தீங்கன்னா அது மொழிபெயர்ப்பாய் சப்டைட்டில் வர மாதிரி உங்களுக்கு கீழே இந்த இடத்துல தெரியுது. ஒருவேளை அது வேணாம், அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னா உங்க Facebook வீடியோடைய ரைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். நீங்க வேணா இப்ப கூட செக் பண்ணிக்கலாம், நமக்கு டைம் இருக்கு. அந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள அந்த கேப்ஷன்ஸ் ஆஃப் பண்றதுக்கு 4th அல்லது 5th ஆப்ஷன் அவங்க கொடுக்குறாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள ஆஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேப்ஷன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வேணா டிசேபிள் பண்ணிக்கலாம். அதே போல இன்னொரு அறிவிப்பு பாத்தீங்கன்னா, இப்ப பாடம் ஆரம்பிச்ச பிறகு ஃபுல் ஸ்கிரீன் இருக்கும். திடீர்னு ஸ்பீக்கரும் பாதி தெரிவாரு, பவர் பாயிண்ட் கொஞ்சம் தான் தெரியும். அந்த மாதிரி கூட சில டைம்ல உங்களுக்கு டெக்னிக்கல் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நீங்க ஒன்ஸ் Facebookல வெளியே போயிட்டு திரும்பி நம்முடைய பைபிள் ஸ்டூடெண்ட் பேஜ் என்ன பண்ணிக்கீங்கன்னா கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த 2 ப்ராப்ளம் கூட உங்களுக்கு சால்வ் ஆயிரும். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுக்க இருக்கிற ஒரு வேத பாடத்தின் தலைப்பு பாத்தீங்கன்னா, prophecies fulfilled by Jesus Christ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்திலும் அதற்கு பிறகு உயிர்த்தெழுதலிலும் ஒரு அநேக தீர்க்க தரிசனங்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கார். அதுல சில முக்கியமான தீர்க்க தரிசனத்தை நீங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா பாடமாக நாம் பார்க்க போறோம். இந்த ஒரு பாடத்தை நமக்கு கொடுப்பதற்காக நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்டர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. சகோதரரை தேவதூது கொடுக்கும்படியாக நம் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அன்புடன் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, அனைவருக்கும் மீண்டுமாக தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, தேவன் நமக்கு விசேஷமாக இந்த ஒரு நாளை கொடுத்து காலை முதல் இந்நேரம் வரையிலும் நம் அனைவரையும் அவர் ஒன்று கூட்டி பாதுகாத்து பராமரித்து மறுபடியுமாக சத்தியத்தின்படி நம்மை போஷிப்பதற்காக அவர் கூடி வந்து செய்திருக்கிறார். தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு இந்த பாடத்திற்குள் கடந்து செல்லலாம். ரொம்ப நேரம் இதுக்கு அறிமுகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வாரம் முழுக்க இல்ல, ஏறக்குறைய ஒரு 15 நாட்களா பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை பற்றின காரியங்கள், மரணத்துக்கு முன்னாடி நடந்தது, மரணத்துக்கு பின்னாடி நடந்தது. சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இயேசு கிறிஸ்து மரித்தார் அப்படிங்கறத பத்தி நம்ம படிச்சிட்டோம். அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணாருன்னா உயிர் தெழுந்தார். சோ மரித்தது, உயிர் தெழுந்தது, இந்த 2 பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த 2 விஷயத்திலையும் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த அந்த 2 விஷயத்திலையும் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள், அதாவது இயேசு கிறிஸ்து மரிப்பார் அப்படிங்கறத பத்தியும், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை பத்தியும், அந்த உயிர்த்தெழுதல் மூலம் கிடைக்க போற நன்மைகளை பத்தியும் நம்முடைய வேதாகமத்துல ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களை மையமாக்குவது நம்ம பார்க்க போறோம். இந்த தீர்க்க தரிசனங்கள் தெரியாம போனதுனாலதான் இயேசு கிறிஸ்து முதலாம் வரியில வந்திருக்கிறப்ப அவர் கூடவே இருந்த சீஷர்களுக்கு அவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு தெரியல. ஒருவேளை இயேசு கிறிஸ்து படிச்ச மாதிரி அவங்க ப்ராஃபசிஸ் படிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், இவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா இவங்களுக்கு தெரியல. என்ன ஆச்சரியம்னா, உயிர் தெழுந்து இயேசு கிறிஸ்து காட்சி கொடுக்கும் போது கூட அந்த எம்மாவூருக்கு சீஷர்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க பேசிக்கிறாங்க, 2 சீஷர்களும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அவரே இஸ்ரேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம், ஆனா சம்பவத்து எத்தனை நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றப்ப இயேசு கிறிஸ்து அவங்க கூடவே வந்துட்டு அவர் தான் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, நான் தான் இயேசு கிறிஸ்துங்கிறத நீங்க நேத்து முந்தா நேத்து அதுக்கு முன்னாடி நாள் நடந்ததெல்லாம் வச்சா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா நேத்து முந்தா நேத்து அதுக்கு முன்னாடி நாள் நடந்ததெல்லாம் எனக்கு தான் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னா, என்னை பத்தி சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார். நம்ம அதுல இருந்து வசனத்தை வாசிக்க ஆரம்பிக்கலாம். லூக்கா 24 அதிகாரம் 25, 26 வாசிக்கிறோம். லூக்கா 24 அதிகாரம் 25 வசனம் 26 வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ரொம்ப கிளியரா சொல்றாரு. அதாவது புத்தி இல்லாத மந்த அப்படின்னு உங்களுக்கு தெரியும், படிச்சிருக்கீங்க, உள்ள போக மாட்டேங்குது. மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும், இதெல்லாம் அதுக்கு முன்னாடி நடக்குது, கிறிஸ்து பாடுபடுறது நடக்குது. இவர் சொல்றாரு கிறிஸ்து பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும், எந்த பாயிண்ட் கோட் பண்றாரு, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஒரு பாயிண்டா சொல்றாரு, பாரு இப்படி பைபிள்ல சொல்லிருக்கு, அது மேசியாவுக்கு பொருந்தும், அது எனக்கு தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விவரிக்கிறார். சோ இந்த விஷயம் இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சதுன்னா நாம இன்னும் நல்லா நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கையை பத்தியும், அவருடைய மரணத்தை பத்தியும், அவருடைய உயிர்த்தெழுதலை பத்தியும், அந்த உயிர்த்தெழுதல் மூலம் கிடைக்க போற நன்மைகளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இந்த பாடத்தை பார்க்க இருக்கிறோம். சோ இயேசு கிறிஸ்து, நீங்க என்ன தலைப்பு தப்பா நினைச்சுக்கோங்கன்னா, இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி தீர்க்கதரிசனங்கள் அப்படிங்கிற தலைப்பை நான் எடுக்கல, அதுல ஒரு சப்டிவிஷன் தான் எடுத்துக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய பாத்தீங்கன்னா கணக்கு சொல்ல முடியல, 300 இருந்து 400 தீர்க்கதரிசனங்கள் நிறைவேற்றிருக்காங்க. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற 300 to 400 ப்ராபசிஸ அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார் என்டையர் லைஃப்ல, இன்க்ளூடிங் செகண்ட் கமிங். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவருடைய மரணத்தின் நாள்ல நடந்த விஷயம் கிடையாது. அவர் மரிச்சார்களே அவர்கிட்ட, அந்த மரணத்தின் நாள்ல மட்டும், மரிக்கும் போது மட்டும் அவர் நிறைவேற்றின தீர்க்க தரிசனங்கள் 28. மரிக்கிற நாள்ல மட்டும் அவர் நிறைவேற்றின தீர்க்க தரிசனங்கள் 28. இப்ப நம்ம படிக்க போறது 28 அல்ல, அதுக்குள்ள ஒரு சப்டிவிஷன். அந்த சப்டிவிஷன் கேட்டீங்கன்னா அவருடைய மரித்தல், அவருடைய உயிர்த்தெழுதல். சோ இந்த 2 விஷயத்தை பத்தியும் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனங்களை பத்தி மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்கலாம். இதுல எந்தெந்த தீர்க்க தரிசனங்கள் நான் எடுக்க போறதையும் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். அதெல்லாம் பைபிள் இருக்கு. அவருடைய மரணத்தை பத்தியும் அவருடைய உயிர்த்தெழுதலை பத்தியும் ஏற்கனவே பைபிள் இருக்கிற எதை நான் எடுக்க போறது இல்லைன்னா, ஏசாயா 53 அதிகாரம் எடுக்க மாட்டேன். ஏன்? ஏற்கனவே தனியாக ஒரு சப்ஜெக்டை பார்த்துட்டோம். அதே மாதிரி சங்கீதம் 22 ஒரே ஒரு வசனம் மட்டும் எடுத்திருக்கேன், வேற எதையும் நம்ம பார்க்க போறது இல்ல. ஏன் கேட்டதுல ஏற்கனவே நம்ம சப்ஜெக்டாக பார்த்துட்டோம். சரிங்களா? எந்த வியூல இந்த ப்ராபசி பார்க்க போறோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம், அதுக்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் அப்படின்னு எடுத்து போட்டு அடுத்து போக மாட்டோம். அப்படி போறதுக்கு எதை வச்சு பார்த்துக்கலாம், ஈஸ்வர் இருக்கு இல்லையா வீட்டுல, அதை வச்சு படிச்சாலே புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்திலையும் ஒரு மைனூட்டா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பாயிண்ட் இருக்கு, அதை நம்ம கற்றுக்கொள்ளும். சோ அந்த அடிப்படையில் தான் முதல்ல தீர்க்க தரிசனத்தை படிப்போம், அப்புறம் நிறைவேறதை படிப்போம், அதுல நமக்கு என்ன பாடம் அல்லது என்ன பாடம் இதுல இருக்கு அப்படிங்கறத ஜெனரல் நம்ம படிப்போம். சோ முதல் ப்ராபசிய நம்ம சிம்பிளா ஆரம்பிச்சா உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு, நான் சொல்லியிருக்கிறேன், ஆன்லைன்ல பார்த்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க சொல்லக்கூடிய அத்தனை பதிலும் எனக்கு கேட்கும். அதனால பேப்பர் பேனை எடுத்து வச்சுக்கோங்க தயாரா. ஒவ்வொரு ப்ராபஸை ரிப்பீட் பண்ணுவோம், எல்லாமே ஒரு பாயிண்ட்ல வந்து நிக்கிறப்ப திருப்பி கேள்வி கேட்போம். அப்ப நீங்க பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கும்படியாக உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சோ முதல் ப்ராபஸி எங்க இருக்குன்னா, சிம்பிளா ஒரே ஒரு விஷயம், யாத்திராகமம் 12 அதிகாரம் 6 வசனம். இது எல்லாருமே ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுல என்ன கேள்வி இருக்குங்கிறத கடைசியா நான் சொல்றேன். யாத்திராகமம் 12 அதிகாரம் 6 வசனம், அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து. வெரி கிளியர். எதை
பஸ்கா ஆட்டுக்குட்டியை 14ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரேல் சபையில் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து சாயங்காலத்தில் அடிக்கணுங்கிறது அங்க நிழலா சொல்லப்பட்ட விஷயம். அதை அப்படியே நம்ம ப்ராஃபஸை கன்வெர்ட் பண்ணி இப்ப இது யாருக்கு நடக்க போற விஷயமா சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுக்கு வசனம் சொல்ல முடியுமா உங்களுக்கு? டக்குனு புதிய ஏற்பாட்டுல ஏதோ ஒரு வசனம், பஸ்கா ஆட்டுக்குட்டி தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுது. அதுக்கு வசனம் கேட்கறேன். ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. யோவான் 1ஆம் அதிகாரம் 29 நான் நிறுத்திக்கிறேன். அப்புறம் பேதுரு பேச ஒரு வசனத்தை பார்த்து கேள்வி கேட்பான். யோவான் 1ஆம் அதிகாரம் 29 வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி சொல்றார். அங்க எகிப்தில் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் காப்பாற்றப்படுவதற்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு. இங்க உலகத்தின் பாவத்துக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கும் போது அதுவும் பஸ்கா ஆட்டுக்குட்டி தான் நம்முடைய அப்போஸ்தலன் பவுல் கிளியரா சொல்லிட்டார். அப்ப அங்கேயும் ஒரு ஆட்டுக்குட்டி இங்கேயும் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு. இதே இந்த பிளான் நான் ஏற்கனவே சண்டேல மெமோரியல் டே அன்னைக்கு பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு விஷயம் பார்த்தோம். தேவன் நிழலை உருவாக்குறது நிழலுக்காக பொருளா, பொருளுக்காக நிழலா? பொருளுக்காக. அப்ப ஒரு மைண்ட்ல ஃபர்ஸ்ட் எதா வரும்? பொருள். அப்ப இந்த கேஸ்ல ஆட்டுக்குட்டி ஃபர்ஸ்ட் வந்திருக்குமா, இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் வந்திருக்குமா? அப்படி பிளான்ல இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் வந்திருப்பாரு. அதுக்கு பிளான நிழலை எதை கொண்டு வந்திருப்பாருன்னா ஃபர்ஸ்ட் ஆட்டுக்குட்டி கொண்டு வந்திருப்பாரு. எப்ப கொண்டு வந்திருப்பாரு? எல்லாம் படிச்சதுக்கு அப்புறமா எப்ப கொண்டு வந்தாரு? அதுக்கு பேதுரு ரொம்ப கிளியரா பதில் சொல்றாரு. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறிக்கப்பட்டவராய். போதும் போக வேண்டியது, அதுக்கு மேல போக வேண்டியது. உலக தோற்றத்துக்கு முன்னாடி இந்த பிளான் தேவன் போட்டார். என்ன பிளான் போட்டாரு? இயேசு கிறிஸ்து உலக ஜனங்களுக்காக அடிக்கப்பட போறாருங்கிற பிளான் போட்டார் இல்லையா? அப்படி போடுறப்ப அதுக்கு ஒரு நிழல் கிரியேட் பண்றாரு. அந்த நிழல் தான் யாருன்னு சொல்லி பார்த்தோம்? பஸ்கா ஆட்டுக்குட்டி. இப்ப எனக்கு ஒரு கொஸ்டின். இயேசு கிறிஸ்து நிழலா தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி உருவாக்கி இருக்காரு. ஏன் ஒரு கண்ணுக்குட்டி உருவாக்கி இருக்கலாம்ல நிழலா? ஏன் ஒரு பூனைக்குட்டி உருவாக்கி இருக்கலாம்ல? ஏன் ஆட்டுக்குட்டி உருவாக்கி? கேரக்டர். அப்ப நம்ம இதுவரைக்கும் படிச்ச சப்ஜெக்ட்ல எத்தனை விலங்குகள் இருந்து கேரக்டர் கத்துக்கிறோமே, அந்த கேரக்டர்ல தேவையில்லையா? பஸ்கா ஆட்டுக்குட்டிட்டு மட்டும் தான் கேரக்டர் இருக்கா? சோ நீங்க சொல்ற பதில் எல்லாமே கரெக்ட் தான். எந்த பாயிண்ட்ல மத்த எந்த விலங்குகளுக்கும் இல்லாத ஒரு கேரக்டர் பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கு இருக்கு. அதாவது இயேசு கிறிஸ்துக்காகத்தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி இல்லையா? அந்த பிளான் எப்ப போடப்படுச்சு? ஆட்டுக்குட்டி உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடியே போடாச்சு. அப்ப தேவன் ஆட்டுக்குட்டி எப்படி உருவாக்கி இருப்பாரு? இயேசு கிறிஸ்துவோட நேச்சரல் உருவாக்கி இருப்பாரு. கரெக்டா புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா ஆட்டுக்குட்டிகிட்டயும் இயேசு கிறிஸ்துகிட்டயும் ஒரு கேரக்டர் இருக்கு. அது என்ன? சாந்தம் அமைதல். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்ல போனா அதோடைய கேரக்டர் விட்டு அது சேஞ்ச் ஆகவே ஆகாது. அதோடைய கேரக்டர் விட்டு அது சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஒரு பூனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பூனை நல்லா விளையாடணும், கூட விளையாடும் சமயத்துல என்ன பண்ணி வைக்கும்? தெராண்டி வைக்கும். இங்க பாத்துக்கலாம் ஆட்டுக்குட்டி கேரக்டர். ஆட்டுக்குட்டியா இருக்கிற வரைக்கும் சொல்றது எந்த இடத்துல இந்த கேரக்டர் அப்படியே என்ன அர்த்தம்னா, ஒரு நிழலை தேவன் உருவாக்குறப்ப பொருள்ல யாருக்காக உருவாக்குறது அப்படியே உள்ள வச்சு உருவாக்குறது. அப்ப ஆட்டுக்குட்டிக்கும் இயேசு கிறிஸ்துக்கு என்ன சம்பந்தம்னா அது ரெண்டு மட்டும் என்னைக்குமே என்ன ஆகாதுங்க, மாறவே மாறாது. அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாறவே மாட்டாரா? மாறவே மாட்டார். மாறுவாரு. எதுல மாறுவார்னா தோற்றத்துல மாறுவாரு, பொசிஷன் மாத்துவாரு. ஆனா தேவன் கிட்ட கீழ்ப்படிய விஷயத்துல இருந்து என்ன பண்ண மாட்டாரு? மாறவே மாட்டார். வாசிக்கலாம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். வெரி கிளியர். அப்ப இந்த நேச்சர் தான் ஆட்டுக்குட்டிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் என்ன பண்ண மாட்டாரு? மாறவே மாட்டார். இது அப்படியே நம்ம பேரை போட்டு படிக்கலாமா? இயேசு கிறிஸ்து இடத்துல நம்ம பேரை போட்டு படிக்க முடியும். நாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறிக்கொண்டே இருக்கும். ஏன்னா பழைய மனுஷன் எப்பப்பெல்லாம் எந்திரிக்கிறானோ அப்பப்பெல்லாம் என்ன புதிய மனுஷன் மாறி போயிடும். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவன் படைத்த அந்த புது சிருஷ்டி கூட 100% அது மட்டும் தான் ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. அதுதான் ஆட்டுக்குட்டிக்கிற கேரக்டர் இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். இது ப்ராபசி நம்பர் 1. சோ 1வது ப்ராபசி கேட்டா ஆட்டுக்குட்டின்னு சொல்லுது கரெக்டா. ஓகே, சோ நம்ம எங்க போலாம்? அடுத்தது 2வது ப்ராபசி போறோம். இனிமேல் பார்க்கறதுல கொஞ்சம் கடினமா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராபசி. நம்ம என்ன மெத்தட்ல பார்க்க போறோங்கிறதுக்கு உங்களுக்கு போட்டேன். அடுத்து பார்க்க போற ப்ராபசிஸ் எல்லாமே கொஞ்சம் கடினமா இருக்கும். அதனால வசனம் வாசிக்கும் போது சரி, வசனத்தை தியானிக்கும் போது சரி, விளக்கம் கொடுக்கும் போது சரி, ரொம்ப கரெக்டா அப்சர்வ் பண்ணும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சரிங்களா? வாசிக்கலாம். யோபு 19ஆம் அதிகாரம் 25, 26, 27 வாசிக்க. யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
யார் பேசிட்டு இருக்க அந்த வார்த்தைகளை? அதனாலதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வசனத்தை கவனிங்கன்னு சொன்னேன். யார் பேசிட்டு இருக்கா? யோபு தான் பேசிட்டு இருக்காரு. யோபு யாரை பத்தி பேசிட்டு இருக்காரு அப்புறம் பார்க்கலாம். ஆனா யோபு என்ன பேசுறான்னு முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். என் மீட்பர் எப்படி இருக்காரு? உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். கடைசி நாள் ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த கடைசி நாள்ல என் மீட்பர் எங்க நிப்பாராமா? பூமிக்கு மேல. பூமிக்கு மேல வந்து அவர் என்ன பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா எங்க நிப்பாராமா? பூமிக்கு மேல் நிற்பார் என்று நான் என்ன பண்ணிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. அடுத்தது, இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு. அப்ப இந்த தோல் அழுகி போயிருமா? இந்த தோல் அழுகி போமான்னு கேட்க. எப்ப? இறந்ததுக்கு அப்புறம். அப்ப யோபுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா, நான் செத்து போவேன்னு தெரிஞ்சிருச்சு. செத்து போறதோட வாழ்க்கை முடியலைங்கிறது தெரிஞ்சு போச்சு. என்ன சொல்றாருன்னா, என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். நான் எதுல இருந்து பார்ப்பேன்? மாம்சத்திலிருந்து. அப்ப யோபு என்னமோ பேசுறாரு, அது மட்டும் தெரியுது. மாம்சத்திலிருந்து யார் பாப்பாராமா? தேவனை. தேவனை பார்க்க முடியுமா? முடியாது, கண்டிப்பா முடியாது. ஆனா அவர் சொல்றாரு, நான் மாம்சத்திலிருந்து யாரை பார்ப்பேன்? ஒருவேளை சர்ச் கிளாஸ் வாய்ப்பு தான் அவருக்கு இருக்கா? யோபுக்கு கட்டாயமே கிடையாது. ஆனா சொல்றாரு, என் மாம்சத்திலிருந்து என் தேவனை பார்ப்பேன். அடுத்தது 27, அவரை நானே பார்ப்பேன். நான் தான் பார்ப்பேன், வேற யாரும் எனக்கு பார்த்து சொல்ல வேண்டாம். நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, அந்நிய கண்களால் அல்ல, என் கண்களே அவரை காணும். என் கண்களே அவர் என்ன பண்ணும்? காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. இந்த வாஞ்சையினால என் உள்ளந்திரியங்கள் என்ன ஆச்சு பாத்தீங்க, எனக்குள்ள சோர்ந்து போச்சுக்கிறார். சோ இந்த வசனத்தை தெளிவா படிச்சிட்டோம். இப்ப யோபு இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்திருக்கு. அந்த நம்பிக்கை தான் அவர் சொல்றாரு. சோ அந்த நம்பிக்கை என்னவா இருக்கு? கண்டிப்பா உயிர்த்தெழுதல். புரிஞ்சா? அவர் மரிக்கிறதும், அவர் மரிச்சதுக்கு அப்புறம் உயிர்த்தெழுதலை பத்தி அவர் வந்து பேசுறாரு. இதுல உயிர்த்தெழுதல் நம்பிக்கை ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பா அவருக்கு யாரை பத்தி தெரிஞ்சிருக்கும். உயிர்த்தெழுதல் நம்பிக்கை ஒருத்தர் வந்துச்சுன்னா கண்டிப்பா யாரை பத்தி தெரிஞ்சிருக்கும்? யார் மூலமா தேவன் உயிர்த்தெழுப்புவாரோ அவரை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்ப நீங்க சொல்லுங்க, யார் மூலமா உயிர்த்தெழுதல் நடக்கும்? இயேசு கிறிஸ்து. அதைத்தான் யோபு என்ன சொல்லியிருக்காரு? என் மீட்பர் எப்படி இருக்காரு? உயிரோடு இருக்காரு. இப்ப கேள்வின்னா, அந்த மீட்பர் கடைசி நாளில் பூமியின் மேல் என்ன பண்ணுவாராம்? நிற்பார். அவர்களுக்கு வந்து எங்க நிற்கிறாரு? ஆனா நிற்பார் இருக்கு. அடுத்த கேள்வி, தேவனை பார்ப்பேன்னு சொல்லியிருக்காரு. சோ இதெல்லாம் நம்முடைய மனசுக்குள்ள கேள்விகள். இந்த வசனம் யாரை பத்தி பேசுன்னு தெளிவா தெரிஞ்சா கூட வசனம் பேசுற லாங்குவேஜ் பாசிபிள் இல்லாத மாதிரி, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி. சோ இப்ப என்ன பண்ணணும், நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். முதல்ல எதை பார்க்கலாம்? நிற்பார் அப்படிங்கறத பார்த்தலாமா? என் மீட்பர் யார்? இது இப்ப இந்த சப்ஜெக்ட்ல யார் மீட்பர் இருப்பார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எங்க வந்து நிற்பாராமா? பூமியின் மேல் நிற்பார். நம்ம என்ன பண்ணா, இந்த நிற்பார்ங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்து மற்ற டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சோ முதல்ல ஏஎஸ்வி அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, பட் as for me I know that my redeemer liveth and at last he will stand upon the earth. சோ இங்க என்ன போட்டிருக்குன்னா, stand up upon the earth. இது வேற ஒண்ணுமே இல்ல, நம்ம படிச்ச தமிழோட அப்படியே இங்கிலீஷ், பூமியின் மேல் நிற்பார் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து பைபிளின் பேசிக் இங்கிலீஷ் என்ன போட்டிருக்குன்னா, will take his place அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்டாண்ட் அப்னு போடல, will take his place. அப்படி என்ன சொல்ல, அவர் அவருக்குரிய இடத்தை எடுத்துக்குவார் சொல்லி போட்டிருக்கு. மூணாவது ரோதர்ஹாம்ல பாத்தீங்கன்னா, he will arise அப்படின்னு போட்டிருக்கு. arise, ரைஸ்னா சாப்பிடுற ரைஸ் இல்ல, ரைஸ்னா எந்திரிக்கிறது, அரைஸ்னா எழும்பி அப்படிங்கிற வார்த்தை கரெக்டா. அரைஸ் அப்படின்னா எழும்பி. புரியுது உங்களுக்கு என்ன சொல்ல வர்றாரு? அப்ப இதுல எந்த டிரான்ஸ்லேஷன் கரெக்டா இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். பூமியின் மேல வந்து நிக்கிறாருங்கிறது கரெக்டான மொழிபெயர்ப்பு அல்ல. என்ன வார்த்தை வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அரைஸ், பூமியின் மேல் எழும்புவார் அப்படிங்கிற வார்த்தை வந்து. நம்ம பைபிள்ல வந்து இந்த அரைஸ் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு அந்த அரைஸ்ங்கிற வார்த்தை பைபிள்ல வேற எந்த வசனங்களுக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த அரைஸ் அப்படிங்கிற வார்த்தை ஸ்டாண்ட் அப்படிங்கிறது வந்து ராதர் அரைஸ் அப்படின்னு வந்திருக்கு. இந்த அரைஸ் அப்படிங்கிற வார்த்தை எங்க வந்திருக்குன்னா, எரேமியா 23:5 வந்திருக்கு, உபாகமம் 18:15 வந்திருக்கு. எரேமியா 23:5 வந்திருக்கு, உபாகமம் 18:15 வந்திருக்கு. சோ நம்ம எதை எடுத்துக்கலாம்னா, எரேமியா 23:5 இந்த அரைஸ்ங்கிற வார்த்தை எப்படி வந்திருக்குன்னு வாசிச்சு பார்க்கலாம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 5வது வசனம், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு நாள் வரும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். என்ன பண்ணப்படுவேன்? நீதியுள்ள கிளையை. அப்ப அரைஸ்ங்கிற வார்த்தைக்கு என்ன தமிழ் வார்த்தை கரெக்டா பொருத்தமா இருக்கும்? அப்ப யோபு என்ன வார்த்தை பேசியிருப்பாரு? என் மீட்பர் கடைசி நாளில் பூமியிலிருந்து எழும்புவார். எதுக்கு எழும்புவாரு? உயிர்த்தெழுதல் கொடுக்கறதுக்கு எழும்புவார் அப்படிங்கிற வார்த்தையை அவரை யூஸ் பண்றாரு. இப்ப பாருங்க, ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி, ரொம்ப ஈஸியான கேள்வி. எரேமியா 23:5 ஒரு வசனம் சொன்னேன் அரைஸ்க்கு எக்ஸாம்பிளுக்கு. உபாகமம் 18:15 இன்னொரு வசனம். அது உங்களுக்கு தெரியும், நல்லா பார்க்க வேண்டாம், பைபிள் பார்க்க வேண்டாம், டக்குன்னு சொல்லணும். உபாகமம் 18:15
டக்குன்னு சொல்றதுக்கு வாழ்த்துக்கள். உபாவம் 12:15 உன்னை போல் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உன் சகோதரர் நடுவில் இருந்து தேவன் எழும்ப பண்ணுவார். அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா? எழும்ப பண்ணுவார். அப்ப யோபு வந்து நிப்பார் சொல்லிருப்பாரா, எழும்ப பண்ணுவார் சொல்லிருப்பாரா? சோ இப்ப கிளியரா இருக்கா? அப்ப முதல் 25 வசனம் எப்படி படிச்சுக்கலாம்? நம்ம ஒரு தடவை படிச்சு பார்த்தலாமா? வாசிங்க பிரதர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நிற்பார் படிக்கூடாது, என்ன சொல்லி போடணும்? கடைசி நாளில் பூமியில் இருந்து அவர் எழும்புவார். எதுக்கு எழும்புவாரு? எல்லா ஜனங்களுக்கும் உயிர்த்தெழுதல் கொடுப்பதற்கு அவர் எழும்புவார் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. அப்படின்னா எல்லா ஜனங்களும் உயிர்த்தெழுதல்னா இது எந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி பேசப்பட்டிருக்கு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பத்தி பேசியிருக்காரு. சோ உயிர்த்தெழுதாரா? இப்ப யோபு செத்துருவார், மறுபடியும் தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் யோபு மறுபடியும் செத்துருவார். செத்ததுக்கு அப்புறம் கொண்டு என்ன பண்ணுவாங்க? குழியில போச்சிருவாங்க. போச்சோட மாம்சம் தோல் என்ன ஆயிரும்? அழுகி போயிடும். அதாவே சொல்லிட்டார், என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு மறுபடியும் நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். இதுல என்ன கேள்வி நமக்கு? தேவனை எப்படி பார்க்க முடியும்? நல்ல வசனத்தை கவனிச்சு பாருங்க. யோபு தேவனை பார்ப்பேன் சொல்லிட்டு இருக்காரு. நல்ல பாருங்க, கவனிச்சு பாருங்க வசனத்தை. மறுபடியும் வேணா நம்முடைய சகோதரர் வாசிட்டோம். 26ஆம் வசனம். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின் அழுகி போன. அப்ப தோல்ல அழுகி போச்சுன்னா எதுவும் போயிடும், மாம்சம் பூரா போயிடும். மாம்சம் பூரா போயிடும், மூக்கு போயிடும், சாரி மூக்கு போயிடும், காது போயிடும், அப்புறம் கண்ணெல்லாம் போயிடும் இல்லையா? எல்லாமே போயிடும் இல்லையா? இப்ப சொல்றாரு அப்படி எல்லாம் போனா கூட நான் என் மாம்சத்தில் இருந்து மறுபடியும் எனக்கு என்ன கிடைக்கிறாரு? ஒரு மாம்சம் கிடைக்கிறாரு. அந்த மாம்சத்துல இருந்து நான் யாரை பார்ப்பேன்? இப்போ உதைக்கிறேன். ஏன்னா தேவனை மறுபடியும் மாம்சத்துல வந்தால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இந்த வாய்ப்பு யாருக்கு மட்டும் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், சபைக்கு மட்டும். அது மாம்சத்துல இருந்து இல்ல, அவர் இருக்கிற நிலைமைக்கு போனா நம்ம பார்க்கலாம்னு சொல்லி. அப்ப யோபுக்கு எப்படி மாம்சம் திருப்பி கிடைச்சா கூட தேவனை பார்ப்பேன்னு சொல்றது சரியான விஷயம் அல்ல. அப்ப யோபு வந்து தனக்கு கண்ணு வந்துருங்கிறத அங்க ஸ்ட்ரெஸ் பண்றாரு தவிர தேவனை கண்ணால பார்ப்பேங்கிற வார்த்தை அவர் யோசிக்கல. அப்படின்னா இந்த இடத்துல பார்ப்பேன் அப்படிங்கிற ஸ்டைல் எப்படி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, நம்முடைய மூத்த சோதரர் ரசம்பருக்கு கமெண்ட்ல கிளியரா கொடுத்தாரு. Shall I see God? நான் தேவனை பார்ப்பேன், நான் தேவனை பார்ப்பேன். அதுக்கு என்ன கொடுத்திருக்காருன்னா, I shall yet praise the Lord in the flesh and in health. அதாவது நான் தேவனை துதிப்பேன், பார்ப்பேன் இல்ல, தேவனை துதிப்பேன். எப்படி துதிப்பேன்? எனக்கு ஒரு மாம்சம் கிடைக்கும் முதல்ல, அந்த மாம்சம் தான் உயிர்த்தெழுதல்ல கிடைக்கும் சொல்லிட்டு யோபு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அதிலிருந்து தேவனை நான் துதிப்பேன். இந்த ஸ்டைல் வசனத்துல எப்படி யூஸ் பண்ணப்படும்? துதிப்பேன், பார்ப்பேன். பார்ப்பேன்னா கண்ணுல பாக்குறது இல்ல. எதை கண்ணுல பாப்பாருன்னா, தேவனை கண்ணுல பார்க்க மாட்டாரு. எதை பாப்பாருன்னா, see his hand, see his work. அதாவது அவருடைய கையை பார்ப்பேன், அவருடைய வேலையை பார்ப்பேன். நம்ம தமிழ்ல புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, அவருடைய கிரியைகளை பார்ப்பேன், அவருடைய வேலைகளை பார்ப்பேன். அப்ப தேவன் மண் குலத்துக்கு என்ன வேலை செய்ய போறாரு? அதைத்தான் யோபு பார்க்க போறாரு. தேவனை பார்க்க போறது இல்ல, தேவன் செய்யற வேலையை பார்க்க போறாரு. அந்த வேலை என்னங்கிறத லூக்கா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கோட் பண்ணியிருக்காரு. வாசிக்கலாம். லூக்கா 3:5. லூக்கா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மாம்சமான யாவரும், மாம்சமான யாவரும், மாம்சத்துல இருக்கக்கூடிய வரக்கூடிய யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். தேவனுடைய எதை காண்பாங்க? தேவனை காண மாட்டாங்க. எதை காண்பாங்க? தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டாகும் என்றும் ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தில் எழுதியிருக்கிறது. சோ வெரி கிளியர். இந்த இடத்துல யோபு மீன் பண்ண வருது, தனக்கு ஒரு மாம்சம் கிடைக்கிறதுனால, தனக்கு மாம்சம் திருப்பி கிடைக்கிறதுனால, தான் உயிர்த்தெழுதல்ல வரப்போறதுனால அவர் யாரை பார்க்க போறாருன்னா, தேவனை இல்ல, தேவனுடைய கிரியைகளையும் அவருடைய வேலையை நான் என்ன பண்ண போறேன், பார்க்க போறேன்னு சொல்றாரு. இப்ப இந்த வசனம் கிளியரா புரியும் நமக்கு. 25ல நம்ம படிச்ச விளக்கத்தோட வாசிக்கலாமா ஒரு தடவை? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியில் மேல் எழும்புவார் என்றும் நான் என்ன பண்ணிக்க அறிந்திருக்கிறேன். அவர் எழுப்பி என்ன பண்ணுவாரு? அழுகி போன என் மாம்சத்தை மறுபடியும் அவர் என்ன பண்ணுவார்? எனக்கு உருவாக்கி கொடுப்பாரு. அந்த மாம்சத்திலிருந்து நான் தேவனுடைய கிரியைகளை பார்ப்பேன். இப்ப சொல்லுங்க, யோபுக்கு தேவனுடைய கிரியைகளை விளக்குவதற்கு இன்னொரு ஆள் வேணுமா? அதுதான் சொல்றாரு 27ஆம் வசனம். அவரை நானே பார்ப்பேன். இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது யாரு யாருக்கு தேவனை பத்தி போதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னு கேட்டா எல்லாருமே தேவனுடைய ரட்சிப்பை அங்கே காண்பார்கள். எல்லா உலக ஜனங்களும் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் ரட்சிப்பை காண்பார்கள். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை என்ன பண்ணவரே காணும் என்றும் இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. இதை பார்த்து சந்தோஷப்படணும். ஏன் சோர்ந்து போகுது? ஒன்று சொல்லிட்டாரு, வாஞ்சையில தான் சோர்ந்து போகுதுங்கிறார், வருத்தத்துல சோர்ந்து போகுது.
அப்ப என்ன மீனிங் இருக்கு? எப்படா நடக்குன்னு பார்த்து டயர்ட் ஆகி போச்சு. அப்போ ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இந்த உலக ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து மூலமா என்ன வரப்போகுது சொல்லி பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் கிடைக்க போகுதுங்கிறத யார் பேசியிருக்காங்க? இதே யோபு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வசனத்துக்குள்ள கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா தேவனை பார்த்து கேட்பாரு, மனுஷனோ என்றால் ஒரு மரம் மாதிரி கூட இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. அப்ப யோபுக்கு என்ன நம்பிக்கை வந்துருச்சு? இப்ப சோ யோபுக்கு யாரும் தேவனுடைய கிரியைகளை காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்ல, அவரே என்ன பண்ணுவாராமா பார்ப்பேன்னு சொல்லி சொல்றாரு. கரெக்டுங்களா? இப்ப நம்ம இன்னும் நிழல் தான் பார்த்துருக்கோம். நீ எதுக்கு வரல? பொருளுக்கு வரல. கம்ப்ளீட்டா இந்த வசனம் எதை பத்துறது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் நடந்ததுக்கு அப்புறம் நடக்க போற ஒரு சம்பவம். உயிர்த்தெழுதல்ல இயேசு கிறிஸ்து எந்த பலனான வரலாமா? முதல் பலனான. இப்ப கொஸ்டின் போய்க்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுப்ப போறாருன்னு புதிய ஏற்பாட்டுல வசனம் இருக்கா? பழைய ஏற்பாட்டுல எல்லாம் கரெக்டா பார்த்துட்டோம். இப்ப புதிய ஏற்பாட்டோட என்ன பண்ணாதீங்க, லிங்க் பண்ணணும். இப்ப நான் விளக்கம் தான் சொல்லியிருக்கேன் வசனத்துக்கு, இன்னும் லிங்க் பண்ணல. அதுக்கு தான் கேள்வி கேட்கிறேன். புதிய ஏற்பாட்டுல நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுவார்னு வசனம் இருக்கான்னு கேட்கிறேன். இவ்வளவு பெரிய டவுட் ஒண்ணு எதிர்பார்க்கவே இல்லை. அவர் உயிர் தெழுந்தாருன்னே வசனம் இருக்கு. ஆனா அவருக்கு பின்னாடி இப்படிய மற்ற ஜனங்களும் உயிர் தெழுவாங்களா? சபை உயிர் தெழுதலை பத்தியும் உலக ஜனங்கள் உயிர் தெழுதலை பத்தியும் ஒரே வசனம் இருக்கு. யோவான் 5:28-29 வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 28-29. யோபுக்கு வேணா ஆச்சரியம் வரலாம், நமக்கு என்ன வரக்கூடாது? கண்டிப்பா ஆச்சரியம் வரக்கூடாது. வாசிங்க 28ஆம் வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். இதை குறித்து நீங்க என்ன பண்ண வேண்டாம்? ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேதக்குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அந்த சத்தத்தை யோபு முன்னாடியே கேட்டார் ப்ராபசி மூலமா. இப்ப யார் கேட்டா? நம்ம கேட்டோம். கண்டிப்பா நிறைய பேர் கேட்டு அவரோட போய் சேர்ந்தாச்சு. இப்ப கொஸ்டின் என்ன, உலக ஜனங்களும் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? உயிர் தெழுந்துருவாங்க. உயிர் தெழுதல் யார் முதல் பலன்? இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் யாரு? சபை. அதுக்கப்புறம் யாரு? வேண்டாம், உலக ஜனங்கள் எல்லாம் கேட்டீங்க அப்படியே வச்சுக்கலாம். உலக ஜனங்கள் அப்படியே வச்சுக்கலாம். சோ வாசிங்க இப்ப யோவான் 5:29. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி. எப்பொழுது எல்லா ஜனங்களுக்கும் அவருடைய சத்தம் கேட்கும் காலம் வரும்போது நன்மை செய்தவர்கள் எப்படி எழுந்திருப்பாங்களாமா? ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். தீமை செய்தவர்கள் ஆக்கினை, நன்மை செய்தவர்களுக்கு ஜீவன். சோ யார் வாழும்போது இப்ப நன்மை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா சபை வகுப்பார். கரெக்டா? சோ சபை வகுப்பார் எந்திரிக்கும் போது எப்படித்தான் எந்திரிப்பாங்க? ஜீவன் பெற்றுக் கொள்ளும்படியா தான் எந்திரிப்பாங்க. முதலாம் உயிர்த்தெழுதல். ஆனா உலக ஜனங்கள் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க? ஜீவன் பெற்றுக்கொள்வாங்க. பட் அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் காத்திருக்கு. எப்ப ஜட்ஜ்மெண்ட் காத்திருக்குன்னா உயிர்த்தெழுதல் அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட். சோ அதைத்தான் வசனம் எப்படி சொல்றதுன்னா, தீமை செய்தவர்கள், அவங்களுக்கு நன்மை எதுன்னு தெரியாது உலக ஜனங்கள். யோபு அந்த கேட்டகரியில தான் வர. தீமை செய்தவர்கள் எப்படி எந்திரிக்கிறாங்கன்னா ஆக்கினை. சோ ஆக்கினை அழிவு கிடையாது. ஆக்கினைங்கிறது நியாய தீர்ப்பு. சோ நியாய தீர்ப்புல பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு. சோ உலக ஜனங்களுக்கு பாசிட்டிவான ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்கு, நெகட்டிவான ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்கு. எந்த ஜட்ஜ்மெண்ட்டை யார் வாங்கிக்க போறாங்கன்னு அவங்க செய்யற வேலையை பொறுத்து எங்க உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம். அதான் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படியாக எழுந்திருக்கிறவர்களாக என்ன பண்ணுவாங்க? போடப்படுவார்கள் சொல்லி வசனம் கிளியரா சொல்லி. சோ யோபு சொன்னது இங்க வசனம் விளக்குறது ரெண்டு சேம். எல்லா உலக ஜனங்களுக்கும் உயிர் தெழுதல் இருக்கு. எதுல வருவாங்க? அவங்க மாம்சத்துல வருவாங்க. இப்ப கொஸ்டின்னா, இந்த வேலையை யார் செய்ய போறா? எல்லா ஜனங்களையும் உயிர் தெழுப்புற வேலை யார் செய்ய போறா? இதுல விடை இருக்கு. யார் செய்ய போறா? பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தம், நம்ம சத்தம் இல்லை. யாருடைய சத்தம்? அவருடைய சத்தம். என்னுடைய கொஸ்டின் அப்படின்னா, ஏன் இந்த வேலையை நமக்கு கொடுக்காம இயேசு கிறிஸ்து கொடுக்கிறாரு? எல்லா ஜனங்களையும் உயிர் தெழுப்புறது அவர் முதற்படம் வந்தாங்கிறதுக்காக எல்லா வேலையும் எடுத்து கொடுத்துருவாங்களா? கிளாஸ்ல ரிஜிஸ்டர்ல ஒரு பையன் பேர் ஃபர்ஸ்ட் இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. நீ பாத்துக்கப்ப கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்ட ஒரு பையன், அவனுக்காக கிளாஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. நோ. அப்ப அது கேட்டகரி அல்ல. என்ன காரணத்துக்காக தேவன் நியாய வசனம் சொல்லிட்டு நீங்க சொல்லிடுவீங்க? என்ன காரணத்துக்காக உயிர்த்தெழுகிற விஷயத்த தேவன் இயேசு கிறிஸ்து கொடுத்தார்? யோபு சொல்றாரு, என் மீட்பர் வந்து நிற்பாங்க. என்ன காரணத்துக்காக தேவன் இயேசு கிறிஸ்து கொடுத்தார்? ransom கொடுத்தார். ransom கொடுத்தார் அப்படிங்கிற பதில் கரெக்ட் தான். புரியுற மாதிரி நீங்க சொல்லுங்க பாருங்க. என்ன காரணமா இருக்கு? அவர்தான் ஜீவன் இருக்கு. அதே ransom பாயிண்ட் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் இப்ப நான் வந்து ஒரு வேலையை கொடுக்குறேன். யார் கொடுக்குறேன்? நிதின் பேர் கொடுக்குறேன். இங்க 10 பேர் இருக்கீங்க. நான் நிதின் பேருக்கு அந்த வேலையை கொடுக்குறேன். ஏன்?
அவரு கரெக்டா செய்வார் யாருக்கு தெரியும்? பரவாயில்லப்பா, இப்பவே பரவாயில்ல போயிருப்போம். யாருக்கு தெரியும்னா எனக்கு தெரியும், வேலை கொடுக்குற எனக்கு தெரியும். சரியான பதில் தான். தேவனுக்கு நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்து செஞ்சா நான் செய்யற மாதிரி தான் செய்வேன் நல்லா தெரியும். வாசிக்கலாம் பாரு, யோவான் 5:19. யோவான் 5:19. அப்படியே நம்மள கம்பேர் பண்ணி காட்டுறல. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் சொல்றத உண்மை, நான் உங்களுக்கு சொல்றேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ, பிதா செய்யறத குமாரன் காண்கிறது எதுவோ அதையேன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அந்த வழியை திருப்பி படிங்க. இயேசு கிறிஸ்து வேற ஒன்னையும் தானா என்ன பண்ண மாட்டாரு, செய்ய மாட்டாரு. அவருக்கு ஒண்ணுமே தெரியாத போல இருக்கு இல்லையா? அதனால அப்படித்தான். அப்படிலாம் கிடையாது. அவருக்கு எல்லாம் தெரிஞ்சா கூட தானா எதையும் செய்ய மாட்டாரு. நம்ம எப்படி ஒண்ணுமே தெரியாது, ஆனா எதையுமே நம்ம இஷ்டத்துக்கு தெரியும். எவ்வளவு கான்ட்ராஸ்ட் பாருங்க நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கைக்கும். வாசிக்க தொடர்ந்து. அவர் எவைகளை செய்கிறாரோ, தேவன் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். அவர் அதை குமாரனும் என்ன பண்றாருன்னா அந்தபடியே. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு வேலையை செஞ்சா அது யார் செஞ்ச மாதிரி இருக்கும்? அப்ப இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு செஞ்சாருன்னா அந்த நியாய தீர்ப்பு யார் செஞ்ச மாதிரி இருக்கும்? தேவன் செஞ்ச மாதிரி. இந்த கேட்டகரியில சர்ச் கிளாஸ் கொண்டு போய் வைக்கலாமா வேண்டாமா, கம்பேர் பண்ணாம வேண்டாமா? சர்ச் கிளாஸ் 1,40,000 பேரை இந்த கேட்டகரியில கம்பேர் பண்ணாம வேண்டாமா? வேண்டாம்னு சொன்னா மாட்டிக்குவோம். ஏன் தெரியுமா? அவருடைய சிங்காசனத்தில் அவரோட கூட யாரு உட்கார போறாங்க? அப்ப நமக்கு அந்த குவாலிட்டி இருக்கணும்ல. இன்னைக்கு நம்ம செய்யறோமா? அவருக்கு எல்லாமே தெரியும், ஆனாலும் தேவன் சொன்னதை செய்ய. நமக்கு கேமரா பாத்துக்க. நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், நமக்கு எதுவுமே தெரியாட்டியோ தெரிஞ்ச மாதிரி நினைப்போம். நம்ம செய்யற வேலையெல்லாம் தேவனுடைய விருப்பப்பத்தி இல்லாம செஞ்சுட்டா கூட ஏன்பா செஞ்சுன்னு கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம். அந்த மாதிரி விளக்கம் எங்கேயாவது இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்காரா? தேவன் போய் ஏன்பா இப்படி செஞ்ச, தேவன் இது வந்து என்ன காரணம் இப்படி செஞ்சனா? அதெல்லாம் கிடையாது. சிம்பிள். என்ன தேவன் எதிர்பார்ப்பாரோ அது அப்படியே செய்யற பக்கம் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் 6:30. யோவான் 5:30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறேன். எனக்கு சித்தமானதை நான் என்ன பண்றதில்ல, தேடாமல் என் பிதாவுக்கு சித்தமானதை தேடுகிறதுனால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. அந்த நீதியான தீர்ப்புக்கு இப்ப என்ன பேர் பார்த்தா நியாய தீர்ப்பு. சோ நியாய தீர்ப்பு ஏன் தேவன் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்காருன்னா அவருக்கு நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்து தான் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாரோ அதை கரெக்டா செய்வார் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். இதுவரைக்கும் எத்தனை தீர்க்கதரிசனம் பார்த்திருக்கோம்? 2. மணி என்ன இப்ப 2 7. சோ இன்னைக்கு ஒரு 2 மணி வரைக்கும் இந்த 10 ப்ராஃபஸி மட்டும் பார்த்து என்ன பண்ணிடலாம், நம்ம முடிச்சிடலாம். எல்லாரும் அப்படியே என்னை பாக்குறது எனக்கு தெரியும். டேட்டா இருக்காது, அது ஒரு சந்தோஷம். சரி பார்க்கலாம், டேட்டா இருக்கு இல்லையா? ஓகே. சோ ப்ராஃபஸி நம்பர் 3 சங்கீதம் 22:18. சங்கீதம் 22:18. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு, என் வஸ்திரங்களை தங்களுக்குள் பங்கிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இது வந்து சங்கீதம் 22 மெசியானிக் ப்ராஃபஸி. கிளியரா இருக்கு நமக்கு. சோ கம்பேரிசன் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் வஸ்திரங்களை தங்களுக்குள் பங்கிட்டு என் உரையின் பேரில் சீட்டு போட்டார்கள். இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கா, 2 விஷயம் இருக்கா? சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்க ஒருத்தர். 2 இருக்கு, கரெக்டா சொல்றீங்க. என்னென்ன இருக்கு? வஸ்திரம் இருக்கு, அது இன்னொன்னு என்ன இருக்கு? உடை. கரெக்டா? இதை எப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒருவேளை புரிந்து கொள்வது தவறா இருந்தா கரெக்ட் பண்ணிக்கோங்க. சீஷர்கள் இல்ல, ரோமன் சோல்ஜர்ஸ் எல்லாம் இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டு இருக்கிறப்ப, சிலுவையில மரிச்சிட்டு இருக்கிறப்ப அவருடைய ட்ரெஸ் எடுத்து சீட்டு போட்டு கிழிச்சுக்கிட்டாங்க இல்லையா? ட்ரெஸ் இல்ல, அப்ப சீட்டு போடவே இல்லை. சீட்டு போட்டாங்க. சீட் எதுக்கு போடுவாங்க? கரெக்ட். அப்ப என்ன பண்ணாங்க? சீட்டு போட்டு என்ன பண்ணிட்டாங்க? பிரிச்சுட்டாங்க. மாத்தப்படாத ஆன்சர். சீட்டு போட்டாங்க. தெளிவா இருக்கு. சீட்டு போட்டாங்க. ஆனா என்ன நினைச்சாங்க? ஃபுல்லா இன்னும் படிக்கல. படிச்சிடலாம், வாசிக்கலாம். யோவான் 19:00 அப்படியே நிறைவேறின வசனம். யோவான் 19:23-24. யோவான் 19:23-24 வசனங்கள். போர்ச்சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின், வெரி கிளியர். இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போயாச்சு. அவருடைய யாருக்கு கீழ இருக்கிறான்? போர்ச்சேவகர். சோ போர்ச்சேவகர்களை பத்தி நம்ம படிப்போம். அந்த ப்ராபஸி அவங்க மூலமா தான் ஃபுல்ஃபில் ஆகும். போர்ச்சேவகர்கள் என்ன பண்றாங்க? அவர் சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து, யாருடைய வஸ்திரங்கள்? சிங்குலர்ல இருக்கா, ப்ளூரல்ல இருக்கா? ப்ளூரல் இருக்கான்னு கேட்கல. ப்ளூரல் சிங்குலரா ப்ளூரலான்னு கேட்டேன்.
ப்ளூரல். அப்ப வஸ்திரங்கள்ங்கிறது என்னது? ப்ளூரல். ப்ளூரல் என்ன? ப்ளூரல் என்ன அர்த்தம்? ஒன்றுக்கு மேல. வாசிங்க. அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேகவனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அப்ப மொத்தம் எத்தனை போர்ச்சேவர்கள் இருக்காங்க? தெளிவா சொல்றீங்களா? எத்தனை போர்ச்சேவர்கள் இருக்காங்க? 4 பேர். அப்ப ஒவ்வொரு பங்கா முதல்ல என்ன பண்ணிட்டாங்க? பிரிச்சுட்டாங்க. இப்ப சீட் போட வேண்டிய அவசியம் இருக்கா? சீட் போட வேண்டிய அவசியம் இருக்கா? அப்புறம் சீட் போட்டாங்க. இப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் பிரிச்சுட்டாங்க, 4 பேர் பிரிச்சுட்டாங்க. பிறகு சீட் போடணும். வாசிங்க, அடுத்து வாங்க. அங்கேயும் எடுத்தார்கள். எதை எடுத்தாங்க? அப்ப அங்கியையும் எடுத்தார்கள். சிங்குலரா ப்ளூரலா? அப்ப எத்தனை தான் இருக்கணும்? அங்கி ஒண்ணுதான். ஞாபகம். சோ அங்கியும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதா இருந்தது. அந்த அங்கிகள் அப்படி இல்ல, அந்த அங்கி. அப்ப ஒண்ணு பேலன்ஸ் இருந்திருக்கு. அந்த அங்கி எப்படி இருந்திருக்கு? தையல் இல்லாமல் மேலிருந்து தொடங்கி கீழ் வரைக்கும் என்ன பண்ணப்பட்டிருந்துச்சு? நெய்யப்பட்டிருந்துச்சு. அவர்கள் அதை நாம் கிழியாமல். இப்பதான் பேசிக்கிறாங்க சீஷர்கள். இந்த அங்கி எடுத்ததுக்கு அப்புறம் தான் பேசிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த அங்கியை நம்ம என்ன பண்ண வேண்டாம்? கிழிக்காம. இந்த அங்கியை நாம கிழிக்காம யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று. எதைய? வஸ்திரங்களையா அங்கியவா? வெரி கிளியர். அங்கியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. வஸ்திரங்கள் ஏற்கனவே என்ன பண்ணியாச்சு? ஷேர் பண்ணியாச்சு. 4 பேர் எடுத்தாங்க. சோ அங்கேயே எடுத்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம யாரு கிழிக்காம யாருக்கு வருதோ எடுத்துக்கலாம் சொல்லிட்டு சீட்டு போட்டு பார்த்துட்டு சீட்டு போடுவோம் என்று ஒருவர் பேசிக் கொண்டார்கள். ஒருவர் என்ன பண்ணிட்டாங்க? பேசிக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறத்தக்கதா இப்படி நடந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். சோ இத பத்தி ரசல்பர் ஒரு கமெண்ட்ல கிளியரா எழுதிருக்காரு. சிட்டிங் டவுன் தே வாட்ச்ட் ஹிம் தேர். சோ எத்தனை போர்ச்சவர்கள் இருந்தாங்க? 4. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? அங்கிகள் வஸ்திரங்களை எடுத்தாங்க. சோ அந்த வஸ்திரங்கள் என்னன்னா, யூசுவலா ஒரு யூதன் 5 வஸ்திரங்களை போடுவாங்க. ஒரு யூதன் 5 ட்ரெஸ் போடுவாங்க. முதல் ட்ரெஸ் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காரு பாருங்க. ஹெட் ட்ரெஸ், தலைக்கு போடுற ஏதோ ஒரு பாகையா இருக்கலாம், ஒரு துணியா இருக்கலாம், தலைக்கு போடுறது முக்காடா இருக்கலாம். அதுக்கு அடுத்தது ஷூ, மேபி சாக்ஸா இருக்கலாம் அல்லது ஷூவா கூட இருக்கலாம், தப்பில்லை. அடுத்து பாத்தீங்கன்னா அவுட்டர் கார்மெண்ட். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு கோட் மாதிரி அவுட்டர் கார்மெண்ட் அது ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிரிடில்னா இடைக்கச்சை, கிரிடில். சோ இந்த 4 ட்ரெஸ் பத்தி தான் ஃபர்ஸ்ட் பேசிட்டாங்க. ஏற்கனவே எத்தனை போர்ச்சவர்கள் இருக்காங்க? 4 பேர். நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்தது அங்கின்னு போட்டுருக்கியா, அதுக்கு என்ன பேர்? சிட்டான். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ள போடுற ஒரு இன்னர் ட்ரெஸ். இது எல்லாத்துக்கும் உள்ள போடுற ஒரு இன்னர் ட்ரெஸ். அந்த இன்னர் ட்ரெஸ் கழுத்துல இருந்து கால் வரைக்கும் க்ளோஸ் பண்றதுக்காக போடப்படக்கூடிய ஒரு ட்ரெஸ். இத பத்தி எப்படிங்க படிச்சிருக்கோம்? ஆசிரியர். சோ அந்த ட்ரெஸ்ஸ உள்ள போட்டுருக்காரு. மொத்தம் இப்ப இதுல எத்தனை ட்ரெஸ் இருக்கு? எத்தனை ட்ரெஸ் இருக்கு? 5. யாருக்காவது கன்ஃபியூஸ் இருந்தா ரெண்டா பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக எத்தனை போட்டாங்க? இப்ப 4 போட்டாங்க. சோ 4 விஷயத்தை அங்க பங்கு போட்டாங்க. அந்த 4 விஷயம் என்னன்னு நம்ம பேர் படிச்சிட்டோம், தலையில இருந்து கால் வரைக்கும். அடுத்தது அங்கி எடுத்தாங்க. அந்த அங்கி ஒரே ஒரு ட்ரெஸ் தான். இப்ப என்ன பிரச்சனைனா, 4 பேர் 4 பங்காக்கின உடனே ஒரு ட்ரெஸ் பேலன்ஸ் இருக்கு. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த ஒரு ட்ரெஸ் யார் எடுத்துக்கிறது? கிழிச்சு எடுத்துக்கலாமா? 4 பேர் 4 பீஸை கிழிச்சு எடுத்துக்கலாமா? கிழிக்க முடியாது, ஏன்னா ப்ராஃபஸி இருக்கு. அப்ப அவங்க மனசுல என்ன தோணுதுன்னா, இந்த ட்ரெஸ் யாரோ ஒருத்தர் எடுத்துக்கலாம். யாரோ ஒருத்தர் யாருன்னு எப்படி டிசைட் பண்ணலன்னா, சீட்டு போட்டு பார்த்து டிசைட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்றாங்க? சீட்டு போட்டாங்க. சீட்டு போட்டு பார்த்து யாருக்காவது கிடைச்சதா? கிடைக்கலையா? கிழிச்சாங்களா? அப்படிங்கிறது இல்ல பைபிள். ஆனா சீட்டு போட்டு பார்த்து யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிக்கணும்? அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துருக்கோம். இப்ப இந்த வசனத்துடைய நிறைவேறுதல அப்படியே கவனிக்கும் போது இந்த இடத்துல இந்த சீசர்கள் இல்ல, இந்த சோல்ஜர்ஸ் மேல நம்முடைய கண் பார்வை திரும்பும். இந்த 4 சோல்ஜர்ஸும் கண்டிப்பா இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது அங்க இருந்திருப்பாங்க. கரெக்டா? மரிக்கும் போது மாத்திரம் இல்ல, சிலுவையில அவரை அறையும் போதும் அங்க இருந்திருக்கணும். மேபி சிலுவையில அரைஞ்சதே கரெக்டா? புரியுதா உங்களுக்கு? சோ சிலுவையில அரைஞ்சாங்க, சிலுவையில மேலே ஏத்துறாங்க, சிலுவையில அவரை பார்த்து என்னென்ன காரியங்கள் நடக்குது எல்லாத்தையும் பாக்குறாங்க. ஏன் போகல? அவங்க வேலை முடிச்சுல போக வேண்டியதானே? ஏன் போனா ஒருவேளை காவலுக்காக இருந்திருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி சிலுவையில் அறையும் போது இந்த கீழே இருக்கிற சோல்ஜர்ஸோட நோக்கம் என்ன? அவங்க ட்ரெஸ், அவங்களுடைய கையில போட்டுக்கிற ஏதாவது விஷயம், அவங்க போட்டுக்கிற காஸ்ட்லியான பொருள் இவங்களுக்கு கிடையாது. அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. சோ இந்த 4 ரோமன் சோல்ஜர்ஸும் இயேசு கிறிஸ்து மேல கருணை ஏதாவது காட்டினாங்களா? இறக்கப்பட்டாங்களா? பரிதாபப்பட்டாங்களா? ஆனா இங்க இருக்கிறாங்க. பரிதாபப்பட வேண்டிய ஆட்கள்லாம் காணும். இப்ப எதுக்கு இங்க இருக்காங்க?
அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து மேல இரக்கம் இல்ல, இயேசு கிறிஸ்து மேல பரிதாபம் இல்ல, இயேசு கிறிஸ்து மேல அன்பு இல்ல. ஏன் இருக்காங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை விட்டுறது கிடைக்கணும் உட்காந்து. இந்த குரூப்பை இன்னைக்கு யாரு கூட கம்பேர் பண்ணலாம்? திருப்பி வேணும் எக்ஸ்பிளைன் பண்ற டைப்பை உட்காந்துருக்காங்க. அவர் மேல இரக்கம் கிடையாது, கருணை கிடையாது, இப்படி பாடுபடுறாரு, அந்த வேதனை எல்லாம் கிடையாது. அவருடைய நோக்கம் என்னவோ பட்டு போ, எனக்கு உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய பொருட்கள் வேண்டும், அவ்வளவுதான். இந்த மாதிரி இன்னைக்கு யாரு இருக்காங்க? சாத்தான். சரியான பையன். பெயர் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து தெரியும், எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ பாக்குறாங்க. எல்லாரும் இயேசு கிறிஸ்து எதுக்கு பாக்குறாங்கன்னா அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய இந்த ransom sacrifice தான் பாக்குறாங்க. அவர் மூலமா வரப்போற கிஃப்ட் எதிர்பார்க்கறாங்க, அவர் மூலம் கிடைக்க போற நன்மைகளை பெற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மேல அவங்களுக்கு கருணையோ இரக்கமோ அன்போ சுத்தமா ஒண்ணுமே இல்லை. அப்ப இவங்க எல்லாம் அக்கிரமம் செஞ்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஆனா இந்த அக்கிரமக்காரருக்கா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காங்க? மறிச்சிருக்காரு. அதான் ஆச்சரியமான விஷயம். ரோமர் 5:6. ரோமர் 5:6. அன்றையும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். குறித்த காலத்தில் இயேசு கிறிஸ்து எதுக்காக மரிச்சாரு? அக்கிரமக்காரர். நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் பரிதாபப்பட்ட ஒரு கண்டிஷன் நின்று இருக்கோம். போலீஸ் போட்டு பயங்கரமா அடிச்சு நிக்க வச்சிருக்காங்க நடு ரோட்ல. 4 பேர் நம்மளை சுத்தி நின்று எப்படா இவன் செத்து போவா, இவனுடைய வாட்ச போடலாம், இவன் மோதிரத்தை போடலாம், இவன் ட்ரெஸ்ஸை போடலான்னு ஒரு 4 பேர் நின்று இருந்தா அந்த 4 பேர்த்த நாம எப்படி பார்ப்போம்? எப்படி பார்ப்போம்? இப்படித்தான் பார்ப்போம். இப்படி பார்த்த மாதிரி தான் பார்ப்போம். ஏப்பா நான் இவ்வளவு தூரம் வேதனைப்படுறேன், அதை பார்க்க யாருங்க? இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறேன், அதை பார்த்து நீங்க கஷ்டப்பட மாட்டேங்கிறீங்க. கஷ்டப்பட வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு கர்ட்டசி நின்னு என்ன வேணாலும் பார்க்கலாம். நீங்க என்னை பார்க்கல, என் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பார்க்கல, என்கிட்ட வரக்கூடிய நன்மை பார்த்துட்டு இருக்கீங்க. சோ உங்களால எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லாட்டி பரவாயில்ல, உங்களுக்காகவும் நான் மரிக்கிறேன். இந்த மெச்சூரிட்டி நமக்கு வரணும். எத்தனை பேர் நம்மளை என்ன பண்ணாலும் சரி, நம்ம கிட்ட வரக்கூடிய நன்மைக்காக நம்ம கிட்ட நடிச்சாலும் சரி, அவங்க நடிக்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் சரி, நாம அவங்களுக்கு என்னதான் காமிக்கிறோம்? நன்மை தாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த மாதிரி 4 போர்ச்சவர்கள் உட்கார்ந்து தன் ட்ரெஸ்ஸை பங்கு போட்டுக்குவாங்க இறக்கமே இல்லாமன்னு தெரியுமா? தெரியாது. தெரியும். எப்ப தெரியும்? ப்ராஃபஸி ஏற்கனவே இருக்கு, அவருக்கு நல்லாவே தெரியும். அப்ப நல்லாவே தெரிஞ்சா கூட அவனையும் மதிச்சு அவன் சொல்றதுக்கு கீழ்படியாத பாத்தீங்களா? அவங்க சொல்றது கீழ்படிச்சிருப்பாங்க, கட்டளை கீழ்படிச்சிருப்பாரு. என்ன அர்த்தம்? பாடுனா படுப்பாரு, ஆங்க அடிக்கிறப்ப கை என்ன கை இருப்பாரு, கோஆபரேட் பண்ண கோஆபரேட் பண்ணிருப்பாரு. நமக்கு விரோதமா ஒரு காரியத்தை யோசிக்கிறவங்களுக்கு நம்ம திருப்பி என்ன செய்ய நினைக்கிறோம் அப்படின்னு யோசிச்சோம்னா இந்த மெச்சூரிட்டிக்கு பக்கத்துல நம்மளால கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுங்க. இது எல்லாமே நம்ம சிந்தனையில வைக்க வேண்டிய காரியம், நம்முடைய மெச்சூரிட்டி லெவலை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய காரியம். சோ இதுவரைக்கும் எத்தனை ப்ராஃபஸி பார்த்துருக்கோம்? என்னென்ன ப்ராஃபஸி? 1 ஆட்டுக்குட்டி, 2வது மீட்பர் யோபு பேசுறது, 3வது வஸ்திரத்தை எப்படி பங்கு போட்டாங்க அப்படின்னு பத்தி பார்த்தோம். 4வது வசனம் சங்கீதம், 4வது ப்ராஃபஸி சங்கீதம் 31:5. 31ஆம் சங்கீதம் வசனத்தால தெளிவா கவனிங்க. கேள்வி, உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். இந்த மாதிரி இந்த உலகத்தில் யாராவது ஒரு மனிதர் சொல்ல முடியுமா? தேவனை பார்த்து நான் கேட்ட கேள்வி நல்லா உள்வாங்கி பதில் சொல்லுங்க தயவு செஞ்சு. இந்த பதில இது தேவன் தான் பேசுறாங்க. உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று நான் தேவன்கிட்ட சொல்ல முடியுமா? ஏன் ஏன் சொல்ல முடியாது? பிடிச்சுக்கோங்க, ஆவி சொல்ல முடியாதா? அந்த உரிமை நமக்கு இல்ல. சரியான பதில். இந்த உரிமை யாருக்கு மட்டும் தான் இருக்கு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம். அப்ப இந்த ப்ராஃபஸி யாருக்கு தான் சூட் ஆகும்? கண்டிப்பா இயேசு கிறிஸ்து தான். கிளியரா ப்ரூவ் பண்ணிடலாம். அது அவர் பண்ணி காமிச்சார், பேசி காமிச்சார். எப்படின்னா லூக்கா 23:46. லூக்கா 23:46. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பிதாவே உம்முடைய கையில் என்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறது. இதுதான் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வியா இருக்கு. இவர் எடுத்து கொடுத்து அவர் வாங்கிக்கிறார். இயேசு கிறிஸ்து எடுத்து கொடுத்து அவர் வாங்கிக்கிறார். எதைய? ஆவியை. சோ இந்த ஆவினா நமக்கு என்ன இப்ப தெரியும். அப்ப பிதா ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை வாங்கினதுக்கு அப்புறம் தான் வேலை நடக்குதுன்னா இது மட்டும்தான். இது மட்டும்தான், வேற எந்த விஷயம் கிடையாது. எதை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறாருன்னா தன்னுடைய ஆவியை கொடுக்கிறார். இப்ப சொல்லுங்க, இந்த ஆவிங்கிறது எதை கொடுக்குது? இந்த ஆவி நமக்குள்ள இருக்கா? இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கு, அதான் கொடுத்தாரு. ஆனா நம்மளால எடுத்து கொடுக்க முடியாது. ஆனா நமக்குள்ள ஆவி இருக்கு. அந்த ஆவி என்ன சொல்லி கேட்டா எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டா, தேவன் ஆதாமை படைக்கும் போது ஏற்படுத்தின ஒரு ஃபார்முலா. தேவன் ஆதாமை உருவாக்கும் போது பண்ண ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்.
ஆதாமுடைய ஃபார்முலா என்ன? மண்ணு பிளஸ் பிளஸ் வரல பிளஸ் ஆவி. அந்த ஆவிங்கிற வார்த்தை எப்படி நியூமா அப்படின்னு இருக்கும். அந்த நியூமாங்கிற வார்த்தைக்கு எது பொருந்தும்? சுவாசம் பொருந்தும், மூச்சு பொருந்தும், எல்லாமே பொருந்தும். அதை நீங்க ஆவின்னு போட்டேன். சோ மண் பிளஸ் ஆவி ஈக்குவல் டு மனுஷன் வச்சுட்டேன். ஜீவாத்மா. கரெக்டா? கரெக்ட். மனுஷன். ஓகே. சோ இந்த ஆவிங்கிற பாயிண்ட் மட்டும் எடுத்தா, இந்த ஆவிங்கிற பாயிண்ட தேவன் ஆதாமுக்கு கொடுக்கலைன்னா ஆதாம் என்னவா இருந்திருப்பாரு? மண்ணா இருந்திருப்பாரு. அப்ப மண்ணோட தேவன் எதை சேர்க்கிறாரு? அந்த ஆவிங்கிறது இப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம். மண்ணா இருக்கிற ஆதாமை எடுத்து வாழும் உரிமையை தேவன் அவருக்கு என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. கரெக்டா? அப்ப வாழும் உரிமையை ஆதாமுக்கு தேவன் கொடுத்தாரு. ஆதாம் அதை வாங்கினாரு. ஆனா வாங்கி அந்த உரிமையை என்ன பண்ணிட்டாரு? இழந்துட்டாரு. அப்ப தேவன் எல்லாருக்கும் வாழும் உரிமை கொடுக்கறது எந்த அடிப்படையினா, எப்ப வேணாலும் நான் கேட்கறப்ப என்ன பண்ணிடணும்? கொடுத்துடணும். எப்ப வேணாலும் நான் கேட்கறப்ப கொடுத்துடணும். அவரு கேட்கறப்ப நம்ம கொடுக்கணுமா? நாம கொடுக்கறப்ப அவர் வாங்கிக்கணுமா? ஏன்? ஏன்னா வாழும் உரிமை நமக்கு யார் கொடுத்துருக்கா? அவர் தான் கொடுத்துருக்காரு. தேவன் தான் கொடுத்துருக்காரு. இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துக்கு பொருந்துமா? இயேசு கிறிஸ்துக்கு பொருந்துமா? இயேசு கிறிஸ்துக்கு பொருந்துமா கேக்குறேன். பொருந்தும். பொருந்து பாத்திரம் பொருந்துமான்னு பாத்திரம். அது இயேசு கிறிஸ்துட்டே போய் கேட்டலாம். வாசிக்க யோவான் 10ஆம் அதிகாரம் 17, 18. யோவான் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். ஓகே. நான் என் ஜீவனை மறுபடியும் ஆவின் போட்டுக்கோங்க. ஆவின் போட்டுக்கலாம், சுவாசம் போட்டுக்கலாம், இது வேணாலும் போட்டுக்கலாம், ஜீவனும் போட்டுக்கலாம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால், அதை கொடுக்கிறபடினால். அப்ப யார் கொடுத்திருக்கா? இயேசு கிறிஸ்து தேவன். யாருடைய ஆவிய? என்னுடைய ஆவிய. யாருடைய ஆவிய? இயேசு கிறிஸ்துடைய ஆவி. இயேசு கிறிஸ்து யார்கிட்ட கொடுத்திருக்காரு? தேவன்கிட்ட கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி நம்மளால கொடுக்க முடியுமா? முடிய முடியாது. ஏன்னா எடுக்க வேண்டாம், முடியும், கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. அடுத்தது ஜீவா எண்ணில் அன்பா இருக்கிறார். அடுத்த வசனம் 18ஆம் வசனம். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எதை என் வாழும் உரிமையை ஒருவனும் என்னிடத்திலிருந்து என்ன பண்ண முடியாது? எடுத்துக்கொள்ள முடியும். என்னுடைய வாழும் உரிமையை கண்டிப்பா எடுக்க முடியும். யார் நினைச்சா எடுக்க முடியும்? தேவன் நினைச்சா. ஏன்னா அவர் எனக்கு கொடுத்திருக்காரு. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு ஏன் பொருந்தாருன்னா, இயேசு கிறிஸ்து தேவன் கொடுத்து வரல, தானே போறேன்னு சொல்லிட்டு சுயாதீனம். சோ அந்த சுயாதீனத்துல வந்த இயேசு கிறிஸ்துக்கு ஜீவனை எடுக்கணும்னா முதல்ல யாருடைய பர்மிஷன் வேணும்? இதை சொல்றதுக்கு எனக்கு வந்து வருத்தமே கிடையாது. ஏன்னா இதை நான் சொல்ல இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கேன். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை நான் தான் அதை கொடுப்பேன். நான் தான் அதை கொடுப்பேன். அடுத்தது அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இதுக்கு மேல என்ன வசனம் வேணும்? அதை எனக்கு கொடுக்கவும் அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளும் அதிகாரம் உண்டு. சான்ஸே கிடையாது. மறுபடியும் எடுத்துக்கொள்ள அதிகாரம் உண்டு. ஆமா, யாருக்கு அதிகாரத்தை அவர் கொடுத்தது? எனக்கு தெரியும். முதல்ல யார் கொடுத்து அவரே சொல்றாருன்னா, இந்த கட்டளையை என் பிதாவிடத்திலிருந்து எப்படி நான் பின்பற்ற யாரை அனுப்பேன்? டிமாண்ட் இயேசு கிறிஸ்து. நான் போறேன், ஆனா எனக்கு இந்த உரிமை கொடுன்னு கேட்டாரா? இல்ல, நான் போறேன்னு சொன்ன உடனே, அவர் போறேன்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா தேவன் எப்படி கொடுத்தாரு? நீயே வச்சு நீ கொடுக்குறப்ப நான் வாங்கிக்கிறேன். திருப்பி நீ வந்து கொடுக்கும் போது அவனுக்கு கொடுத்துறேன். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன் கரெக்டா செய்யறாரு யார் மட்டும் தான். அப்ப இந்த ப்ராஃபஸி முற்றிலும் யாருக்கு மட்டும் தான் பொருந்தும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. இங்க ப்ராஃபஸி திருப்பி சொல்லுங்க. திடீர்னு கேட்டீங்க சொல்றாங்க, என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன். இது இயேசு கிறிஸ்து சொன்னாரா? பிதாவே அப்படிங்கிற வார்த்தை ஆட் பண்ணிட்டார் இயேசு கிறிஸ்து. பிதாவே என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன். எத்தனாவது ப்ராஃபஸி இது? 4வது. அப்ப 4 என்னென்ன? நாடு, மீட்பர் யோபு சொன்னது, அப்புறம் வஸ்திரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆவியை கையில். அடுத்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் அடுத்து பாத்துக்கலாம். வெண்கல சர்ப்பம். என்னாகும் 21:9 கொஸ்டின் இருக்குல்ல, கரெக்டா பதில் சொல்லணும் நீங்க எல்லாருமே. என்னாகும் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி. எப்படிங்கிறதுக்கு விளக்கம் வேணுமா? எப்படியே விளக்கம் வேணுமா? இன்னும் 2 மணி நேரம் ஆகும். அதனால அங்க ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனைக்கு தீர்வா தேவன் மோசேட்ட சொன்னார். வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். உயிருள்ள சர்ப்பமா உயிரில்லா சர்ப்பம்? அது ஒருவேளை சர்ப்பத்தை செஞ்சு வச்சா நினைச்சுக்காதீங்க. வெண்கலத்துல சர்ப்பம் இருக்காது. ஆனா இவர் பண்ண சொல்றது வெண்கலம். வெண்கலத்துல காப்பர் ஏற்கனவே படிச்சிருக்கோம். சோ காப்பர்ல ஒரு சர்ப்பத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல என்ன பண்ணு? தூக்கி வை. சர்ப்பம் ஒருவனை கடித்த போது, உண்மையாலுமே இருக்கிற சர்ப்பம், கொள்ளிவாய் சர்ப்பம் அவங்களை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இதுக்கு வசனம் சொல்லுங்க டக்குன்னு, எங்க நிறைவேறுச்சு? இந்த வெண்கல சர்ப்பம் வேற யாரும் இல்ல. கரெக்ட் எங்க கேட்டீங்கன்னா யோவான்
3ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். சர்ப்பமானது மோசேயினாலே வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல, மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல. என்ன சர்ப்பம்? வெண்கல சர்ப்பம், காப்பர் சர்ப்பம். தமிழ்ல இங்கிலீஷ்ல சொல்லிக்கலாம். காப்பர் சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்ன பண்ணப்பட வேண்டும்? அப்ப அங்க ஜனங்கள் சாகாதபடிக்கு ஒரு சர்ப்பம் உயர்த்தப்பட வேண்டும். இங்க மனுஷங்க சாகாம இருக்கோம்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படும். சர்ப்பம் டு சர்ப்பம் கம்பேரிசன் நான் பண்ண வரல. என்னுடைய கம்பேரிசன் ஒய் காப்பர், ஒய் நாட் பிளாஸ்டிக் சர்ப்பம் நிழல்ல. ஏன்னா பொருளுக்காக தான் நிழல் பண்றாரு. பொருள்ல வரப்போறது இயேசு கிறிஸ்து இல்லையா? இயேசு கிறிஸ்து காப்பர்ல இருந்தாரு. அப்ப அங்க மட்டும் சர்ப்பம் காப்பர்ல செஞ்சு வச்சாங்க. காப்பர் அப்படிங்கிறது ஒரு குணலட்சணம் இருக்கு. என்ன குணலட்சணம்? பர்ஃபெக்ட். மனித பரிபூர்ணம், அதான் கரெக்ட். தேவ பரிபூர்ணங்கிறது கோல்டு, மனித பரிபூர்ணங்கிறது காப்பர். கரெக்டா? அப்ப இயேசு கிறிஸ்து முதல்ல கோல்டுல இருந்தார், முதல்ல கோல்டா இருந்தார். அதுக்கப்புறம் கீழே இறங்கி நமக்காக என்ன வந்திருக்காரு? காப்பரா வந்திருக்காரு. அப்ப இயேசு கிறிஸ்துவ ஒருத்தர் நோக்கி பார்த்தா பிழைப்பான்னா, இயேசு கிறிஸ்துவ எந்த வாழ்க்கையை நோக்கி பார்த்தா பிழைப்போம்? அவரு காப்பரா இருந்தப்ப இருந்த வாழ்க்கையை நம்ம நோக்கி பார்த்தாதான் என்ன பண்ணுவோம்? பிழைப்போம். சோ அவர் காப்பரா எங்க இருந்தாரு? பரலோகத்துல கிடையாது, பூமியில வந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கை. கிளியரா புரிஞ்சவங்களுக்கு? எத்தனை ப்ராபஸி முடிச்சிட்டோம்? 5. என்ன பார்க்க போறது? கேள்வி கேட்க மாட்டேன், எனக்கு தெரியும் ரெடியா இருப்பீங்க. அப்புறம் கேட்கிறேன். 6வது ப்ராபஸி வாசிக்கலாம். 31ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். 31ஆம் சங்கீதம் 11வது வசனம். என் சத்துருக்களாகிய யாவரும், வசனத்தை தெளிவாக கவனிங்க. என் சத்துருக்களாகிய யாவரும், யாவர் நிமித்தமும், என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருட்களிப்பும். ஆமா, கொஞ்சம் கழிக்கும். எனக்கு அறிமுகமானவர்கள் என்ன ஆயிடுவேன்? அருட்களிப்பானே. அருட்களிப்பு அப்படி ஆயிட்டேன். சரி, அரிக்கழிப்பும். கீரை நிறைய சாப்பிட்டா வருது, அது கீரை சாப்பிடாத வர மாட்டேங்குது. அரிக்கழிப்புமானே. வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். இப்படி நம்மளை பார்த்து யாரும் சொல்லுவாங்க, நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி, என்னை பார்த்தாலே ஓடுறாங்க. என்னை பார்த்தா ரோட்ல ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு கொரோனா வந்துச்சுன்னா இதை ஓடுவாங்க. பட் ஆக்சுவலா அந்த இடத்துல கவனிப்பாங்க, சத்துருக்கள், அயலார், அறிமுகமானவர்கள், வீதியிலே என்னை கண்டவர்கள். எத்தனை குரூப் இருக்காங்க இதுல? 4 குரூப் இருக்காங்க. திருப்பி படிக்கணுமா? சத்துருக்கள், அயலார், எனக்கு அறிமுகமானவர்கள், வீதியிலே என்னை கண்டவர்கள். யாருமே என்னை பார்த்தோம் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாருமே ஓடினாங்க. இந்த 4 குரூப் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆனா கிளியரா இந்த ப்ராபஸி யார்கிட்ட சூட் ஆகும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப இந்த 4 பேர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டாம் தான் மார்க் பேசாம என்ன எழுதிட்டாருன்னா, ஃபுல்ஃபில் ஆகிறப்ப மார்க் 14:50 ஒரே லைன் எழுதி முடிச்சிட்டாரு. மார்க் 14ஆம் அதிகாரம் 50வது வசனம். அப்பொழுது எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். எல்லாரும் அவரை விட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஓடி போனாங்க. இது ஃபுல்ஃபில்மெண்ட், இது ப்ராபஸி. இது ஃபுல்ஃபில்மெண்ட், இது ப்ராபஸி. क्वेश्चन என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லாரும் யார் யார்? அதான் மேல இருக்கு. யார் யாரு? இல்ல எல்லாரும் யார் யாரு? அதான் மேல இருக்கு. சத்துருக்கள், அயலார், அறிமுகமானவங்க, வீதியில யாரா இருக்குது? முதல்ல எது ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கு? சத்துருக்கள் யாரு? நம்ம சரி பரவாயில்ல, ஓரளவு கண்டா கண்டுபிடிச்சிங்க. அப்புறம் மத்ததெல்லாம் ஏன் சொல்றீங்களா? இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிறத கிளியரா தெரியாம மார்க் இந்த மாதிரி எழுதி மாட்டாங்க. கண்டிப்பா எழுதி மாட்டாங்க. நம்மள அதை புரிஞ்சுக்கணும். யாருங்கிறத நானே போட்டுட்டுமா? திருவெளி பைபிள் இருக்கு கிளியரா, வேணும் பாத்துருங்க. கீழே மட்டும் படிப்பது 11ஆம் வசனம். சங்கீதம் 31:11 வசனம். என் பகைவர் அனைவரின் இகழ்ச்சிக்கு உள்ளானே. சோ முதல் கேட்டகரி யார் பாத்தீங்கன்னா பகைவர். பகைவர் என்ன பண்ணாங்களாம்? அவரை இகழ்ச்சி பண்ணாங்களாம். பகைவர் என்ன பண்ணாங்களாமா? இகழ்ச்சி பண்ணாங்களாம். அடுத்தது, என்னை அடுத்திருப்போரின் பேரழிவுக்கு ஆளானேன். எனக்கு அடுத்தது இருக்கவங்களுடைய பேர் அழிவுக்கு ஆளானேன். இழிவு. அதேதான் அவங்க கேவலப்படுத்த மாதிரி ஆகி போச்சுட்டாரு. எனக்கு அடுத்திருப்பவர்கள் இன்னொரு குரூப் சொல்றாரு. அது யாரா இருக்கும்? யாரு? அயலகத்தாருக்கு சிம்பிளிஃபை பண்றதுக்கு இப்படி போட்டேன். யாரா இருக்கும்? ரோமன்ஸா இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தான் சொல்லிருக்கணும். எனக்கு அடுத்தது இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க பாத்தீங்கன்னா, எனக்கு அடுத்து பேரழிவுக்கு ஆளானேன், பேரிழிவுக்கு ஆளானேன். அடுத்தது, என் நண்பர்களுக்கு பெயரச்சம் வருவித்தேன். இப்ப உங்களுக்கு சந்தேகமே இல்லை. என் நண்பர்களுக்கு நான் என்ன கொடுத்தேன்? பயத்தை கொடுத்தேன். அப்ப இவரை பார்த்தா நண்பர்களுக்கு என்ன வந்துச்சு? பயம். யார் அந்த நண்பர்களா இருக்கப்ப? கண்டிப்பா சீசர்கள் தான். ஏன்னா அவங்கதான்
பயம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க. கடைசியா தெருவில் என்னை பார்ப்போர் என்னிடத்துல இருந்து என்ன பண்றாங்க, விலகி ஓடி போறாங்க. எப்ப தெருவில் பார்த்தோம்னா அவர் கடைசியா சிலுவை எடுத்துட்டு போறப்ப கூட பாத்தீங்கன்னா நின்று பார்த்தவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துக்கு எல்லாருக்கும் ஒரு பரிதாபப்பட்டோ பெருசால எதுவுமே செய்யல. எல்லாரும் என்ன பண்ணாங்க, இவருக்கு செய்ய போய் நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சா சொல்லி பயந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே அவரை விட்டு என்ன பண்ணிருக்காங்க, விலகி ஓடிட்டாங்க. ஒரு மனுஷன் கூட போடுது. ஆல் கேட்டகரி ஆஃப் பீப்புள் அவர் பார்த்து ஓடிட்டாங்க. எனக்கு என்ன கொஸ்டின்னா, அவர் நல்லா இருக்கிறப்ப ஓடிட்டா கூட பரவாயில்ல, விட்டுறலாம், என்னவோ பண்ணிட்டு போங்க. அவர் கஷ்டப்பட்டு மறிக்கும் போது ஒரு திறமை கூட இல்லை, மற்றவங்களாம் கூட இல்லாட்டி பரவாயில்ல. அவரே சொல்றாரு, எனக்கு நண்பர்களுக்கு, என் நண்பர்களுக்கு என்ன பார்த்து என்ன வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. யார் அந்த நண்பர்கள்? இப்ப நண்பர்கள் தன்னை பார்த்து ஓடுவாங்க இயேசு கிறிஸ்து முதல்ல தெரியுமா தெரியாது? எப்படி தெரியும்? இதை படிச்சிருப்பாரு, அதெல்லாம் வசனம் அவருக்கு தெரியும். அவருக்கு பழைய பாட்டு தீர்க்கதரிசிகள் பூராமே தெரியும். அப்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கிறப்ப ஓடி போறவங்க காலில் தான் ஓடி போவாங்க, ஓடி போறவங்க காலில் தான் ஓடி போவாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சு, இந்த கால் தான் நீ பார்த்து ஓட போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த காலை கழுவற வச்சிருக்கும். நமக்கு அந்த காலை பார்த்து என்ன ஞாபகம், ஓட போகுது. ஆனா இயேசு கிறிஸ்து அப்ப கூட நமக்கெல்லாம் தெரியாது பின்னாடி நடக்க போறது, எத்தனை பேர் ரோட்டு ஓட போறாங்க நமக்கு தெரியாது. ஆனா தெரிஞ்சிருக்கிறப்ப கூட அத்தனை பேருக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு கொஞ்சம் கூட மனசுல கலங்க இல்லாம உட்கார்ந்து காலை கழுவுறாருன்னா அது கண்டிப்பா ஒரு வச்சிருக்கு. நம்மளால இத்தனை பேர் எதிர்க்கிறது இல்லை, நமக்கு இத்தனை பேர் சத்துக்கள் இல்லை. நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு துன்பம் வரும்போது நம்ம கூட தான் இருக்கிறாங்க, கஷ்டம் வரும்போது கூட தான் இருக்கிறாங்க, சந்தோஷம் வரும்போது கூட தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு நாம இந்த மரியாதை கொடுத்துருக்கோம், இந்த அளவுக்கு தாழ்மை அவங்களுக்கு நம்ம பிஹேவ் பண்ணிருக்கோம். எனக்கு நிறைய உதவி செய்யறாரு ஒரு பிரதர், அந்த பிரதர் கிட்ட நான் இந்த அளவுக்கு தாழ்மையை காமிச்சிருக்கிறான்னு கேட்கிறேன். ஆனா ஓட போறான்னு தெரிஞ்ச ஒருத்தனுக்காகவும் உட்கார்ந்து கால் கழுவுறாருன்னா அவர்கிட்ட நிறைய நம்ம விஷயங்களை கடைசி காலத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கும். கழுவுல அப்படின்னா தேவன் என்ன பண்ணுவாருங்கள, கழுவு வச்சிருக்கோம். இதே மாதிரி ஒரு 28 நாள் நீட்டிப்பு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற வழியே இல்லை. அப்பத்தான் தெரியும் சகோதரர்கள் யார் சகோதரிகள் யாருன்னு, அப்பத்தான் தெரியும். பரவாயில்ல, இன்னைக்கு போன் வந்துச்சு, அதுக்கப்புறம் கொரோனா வந்துருக்கு. போன் வர்றதுக்கு முன்னாடி கொரோனா வந்திருந்தா தெரியும் கஷ்டம். என்ன கஷ்டம் தெரியுங்களா, ஒருத்தர் கூட பார்க்க முடியாது. இன்லேண்ட் லெட்டர் போட்டு அனுப்பணும் பக்கத்து வீட்டுக்கு எழுதி, அந்த லெட்டர் திருப்பி வர வரைக்கும் காத்து உட்காந்துருக்கணும். என் சகோதரர் உயிரோடு இருக்கானே தெரியாது. ஆனா எல்லா ஃபெசிலிட்டி இருக்கிறப்ப கூட நமக்குள்ள அந்த மெச்சூரிட்டி, அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்காங்கிறத நம்ம கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய காலத்துல இருக்கிறோம். எத்தனை ப்ராஃபஸி முடிஞ்சிச்சு? 5, 6 முதல்ல ஸ்டார்ட் பண்ணுது. 6 என்னென்ன? ஆட்டுக்குட்டி, மீட்பர், பார்க்காம சொல்லுங்க பிரதர் சிஸ்டர், பார்க்க கூடாது. வஸ்திரம், நானே கொடுக்கிறேன், ஆவியை ஒப்படைக்கிறேன், அப்புறம் வெண்கல சர்ப்பம், ஓடி போன. நல்லா இருக்கு. அடுத்தது திகில் பிடிச்சிக்கிச்சாங்க. சங்கீதம் 31:13. சங்கீதம் 31:13 வசனம். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். நான் யாரை பத்தி? அவரை பத்தி சொல்ற அவதூறு நல்லா கேட்பேன். ஆனா அவர் சொல்றாரு, என்னை பத்தி அவங்க சொல்லிட்டு இருக்கிற அவதூறை நானே கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால், எனக்கு விரோதமாய் அவர்கள் உட்கார்ந்து எப்படி பண்ணிருக்காங்க, ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. இதுதான் புரிய மாட்டேங்குது. எல்லாரும் ஆலோசனை பண்ண இவருக்கு என்ன புரிஞ்சுச்சாமா, திகில் என்னை சூழ்ந்து கொண்டது, என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். சோ இந்த வசனம் fulfilled by Christ, அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுச்சு. கரெக்ட் தானே? அவருக்கு எதிராக எல்லாருமே உட்கார்ந்து என்ன பண்ணாங்க, ஆலோசனை பண்ணாங்க. வேணா வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 27:1. மத்தேயு 27:1. விடியற் காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி, இப்ப அவருக்கு விரோதமா ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு விரோதமா பண்ணிட்டு இருக்காங்க? எப்படி தெரியும்? அவர் தான் எல்லாம் படிச்சிட்டாரு. எனக்கு விரோதமா ஆலோசனை பண்ணுவாங்க, டைம் வந்துருச்சுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? சோ அப்படி தெரிஞ்சவருக்கு இவங்க ஆலோசனை பண்றப்ப திகில் பிடிக்குமா? இப்ப உங்களுக்கு பிடிக்கும் போது திகில் பிடிக்குமான்னு கேட்கிறேன். கட்டாயமா பிடிக்கும். அப்ப இந்த திகில் என்ன அர்த்தம்னு கண்டுபிடிச்சது வேற ஒண்ணுமே இல்ல. 2 வார்த்தையுமே கரெக்ட் தான். திகில், ஃபியர் அப்படிங்கிற வார்த்தை தான் நம்ம ஆங்கில கேஜேவில கொடுத்துருக்காங்க. அதோடைய ஹீப்ரு வேர்ட்ஸ் எடுத்து பாக்குறப்ப ஃபியர்னு மொழிபெயர்க்கலாங்க, டெரர்னு மொழிபெயர்க்கலாம். ஃபியர்னா பயம், டெரர்னா பயங்கரம். பயங்கரம். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு,
எனக்கு விரோதமா ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னை சுத்தி என்ன வரப்போகுது, இப்ப ஒரு பயங்கரம் நடக்க போகுது. அவர் பயப்படல. என்ன சொல்றாருன்னா, என்னை சுத்தி ஒரு பயங்கரம் என்ன போகுது பாத்தீங்கன்னா நடக்க போகுதுங்க. நம்மளை சுத்தி ஒரு பயங்கரம் நடக்க போகுதுங்கிறத நம்மளால முன்கூட்டியே தெரிஞ்சா நம்மால் தூங்க முடியுமா? பதில் சொல்ல முடியாது. முடியாது. தூங்க முடியும். சாப்பிட முடியுமா? முடியாது. அடி வாங்க முடியுமா? வேணா வாங்கிக்க. ஏன் சொல்றேன்னா, நம்முடைய வாழ்க்கையை இப்படி ஓடிச்சு. நம்மளை பத்தி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைச்சிருக்காங்க நினைக்கிறீங்க? இவங்க எல்லாம் மகான்கள், இவங்க மாதிரி யாரும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. கிளியரா நினைப்பா வைத்தியக்காரன் என்னைக்கும் அவள் மாற்றம் பாருங்க. சும்மா எப்ப பார்த்தா வந்து உட்காந்துட்டு பைபிள் எடுத்துட்டு அதை ஆராய்ச்சி பண்ற இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. இது நமக்கு தெரியுமா தெரியாது? தெரியும். இப்ப இந்த ஜனங்கள் மத்தியில இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இந்த ஜனங்கள் மத்தியில யாரு இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பிலிப்பியர் 2:15-16. பிலிப்பியர் 2:15-16 கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவே. நம்மள சுத்தி இருக்கிறது பூரா கோணலும் மாறுபாடு தான். அந்த சந்ததியின் நடுவுல நம்ம இருக்கோம். அந்த நடுவுல நம்ம எப்படி இருக்கோம்னா, குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். எல்லாத்தையும் எப்படி செய்யுங்க? முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும். அப்படி என்ன சொல்ல வர? உங்களை பத்தி புரிஞ்சுக்காதவங்க, நீங்க செய்யற ஒரு பெரிய வேலையை மதிக்க தெரியாதவங்க உங்களை போட்டு மிதிச்சா வாங்கிக்கோங்க. அதை பத்தி நீங்க அவங்க என்ன பண்ண வேண்டாம், எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு நீங்க என்ன பண்ணாலும் என்ன ஆகாதுங்க, கண்டிப்பா புரியும். ஏன்னா இந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி? கோணலும் மாறும். அப்ப நம்முடைய வேலை என்ன? வாங்கிக்கலாம். நம்ம வேலை என்னன்னா வாங்கிக்கலாம். இது யார் கரெக்டா பண்ணணும் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப இயேசு கிறிஸ்துடைய கடைசி நாள் நடந்த சம்பவம் மட்டுமே எடுத்து படிச்சோம்னா எக்கச்சக்கமான கேரக்டர் டெவலப்மெண்ட்டை நம்ம படிக்கணும். இதெல்லாம் எதுக்காக நம்ம படிச்சுட்டு இருக்கோம்னா, இந்த தேதியில ஒரிஜினல் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போயிருக்கணும். இந்நேரம் உயிர்த்தெழுந்து போய் அவர் பேசிட்டு இருக்கணும் எல்லாத்துக்கிட்டையும். சீசருக்கு மட்டும் தான் காமிச்சு இருக்கணும் அந்த டைம். சோ இந்த டைம்ல கூட இப்ப நம்ம என்ன யோசிக்கலாம்னா, இயேசு கிறிஸ்து இப்படி எல்லாம் இருந்துதான் மரிச்சிருக்காரு அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். எப்படி மரிக்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்ல, எப்படி வாழ்ந்துட்டு மரிக்கிறாங்கிறது பெரிய விஷயம். ஆனா இயேசு கிறிஸ்து வாழ்க்கையும் பெருசு, மரணமும் பெருசு. ஏன்னா வாழ்க்கை நமக்கு மாடல், ரான்சம் நமக்கு ஜீவன் கொடுக்குது. அதனால ரெண்டையுமே நம்ம சேர்த்து படிக்கும் போது இன்னும் நிறைய கேரக்டர் டெவலப்மெண்ட் நமக்கு வருகிறது. இதோட எத்தனை ப்ராஃபஸி முடிச்சது? 7 முடிச்சது. சோ எத்தனை ப்ராஃபஸி போறோம்? 8. அதே சங்கீதம் 38:12-13. 38ஆம் சங்கீதம் 12-13 வசனங்கள். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கன்னிகளை வைக்கிறார்கள். தெரிஞ்சு போச்சு, நாளை காலையில என்னை அவர் பக்கத்து வீட்டுக்காரர் பிடிக்க போறான்னு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணுவேன்? பக்கத்து வீட்டுக்காரரை பத்தி இருக்கிற அத்தனை கம்ப்ளைண்ட் எடுத்து வாசிட்டு போறாங்க. எப்படி பிடிக்கலாம்? நத்திங், வேண்டியதே இல்லை. அடுத்தது, எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி, என்ன வேணும் பேசிக்கணும், கேடானவைகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். நாள் முழுவதும் 24 hours அவர்களுக்கு வேலைதான், வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். நானோ செவிடனை போல, அருமையான வாய்ப்பு, நானோ எப்படி இருப்பேன்? செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையினை போல வாய் திறக்காதவனாய் இருக்கிறேன். இந்த காது எதுக்கு திறக்கணுமோ அதுக்கு தான் திறக்கும், இந்த வாய் எதுக்கு திறக்கணுமோ அதுக்கு தான் திறக்கும். இதுக்கெல்லாம் திறக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த ப்ராபஸி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில ஃபுல்ஃபில் ஆச்சா? டியூரிங் ஹிஸ் டெத் ஆச்சா இல்லையா? வசனம் வாசிச்சதான் மத்தேயு 27:12-13-14. மத்தேயு 27:12 பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாற்றுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. குற்றம் சாட்டும் போது மாற்றுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அவங்க சொன்ன குற்றச்சாட்டுல ஏதாவது ஒன்னாவது உண்மையா? பொய். பொய்யா நம்மளை பத்தி குற்றம் சொல்றப்ப நம்ம சும்மா இருப்ப மாட்டோம். ஆனா அவர் என்ன பண்ணல? ஒண்ணுமே சொல்லல. அடுத்தது, அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி இவர்கள் உண்மையில் எத்தனையோ அவர் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது பிலாத்து. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அப்ப பிலாத்துக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? அது எல்லாம் பண்றதெல்லாம் போய் தான் தெரியும். நீ ஏன் வாய் திறந்து பேச, கொஞ்சம் நீ பேசுறதா உனக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சுக்கலாம். அடுத்தது, அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை. ஏன் சொல்ல? கிளியரா பைபிள்ல சொல்லிருக்கு. அவருக்கு விட்டாரு, தேவன் சொல்லிட்டாரு பேசாம. எப்ப பேச சொல்றேன் அப்ப மட்டும் பேசு, எப்ப கேட்கணும் சொல்றேன் அப்ப மட்டும் கேளு. மத்தவங்க என்ன பண்ணாலும் அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஜனங்க செய்யறது அவங்களுக்கு தப்புங்கிறது இன்னைக்கு தெரியவே தெரியாது. என்னைக்கு தெரியும்னா, நாளைக்கு நீ செஞ்ச தியாகத்தை உணர்ந்து கொள்ளும் போது அவங்களுக்கு தெரியும். இப்ப நீ என்ன பண்ண வேண்டாம், எதுவும் சரி. இது அப்படியே நம்மளை கம்பேர் பண்ணலாமா? இப்ப நம்மளை பத்தி தேவையில்லாத குற்றச்சாட்டுகள், நம்மளை பத்தி தேவையில்லாத விஷயங்கள்
யார் பேசினாலும் நம்ம இப்படித்தான் இருக்கணும். யார் பேசினாலும் எப்படித்தான் இருக்கணும்? பதில் வர மாட்டேங்குது. காதலையும் கேட்க கூடாது, வாயிலும் சொல்லக்கூடாது, திருப்பி பாட்டத்தர சொல்லக்கூடாது. அப்படி சொல்லாம இருந்தோம்னா இன்னைக்கு தெரியாட்டி கூட அது இன்னொரு நாளைக்கு ஒரு தியாகமா அவங்க மனசுல இருக்கு. அப்படிங்கிறது வாய் எதுக்கு எடுத்தாலும் நம்மளுடைய நியாயங்களை பேசுறதுக்கும் தேவையில்லாத விஷயங்களை கேட்கறதுக்கும் நம்முடைய காது என்ன கூடாது, போகவே கூடாது. எத்தனை ப்ராஃபஸி 8 முடிச்சது இல்லையா? சொல்லிடலாமாப்ப? சொல்லிடலாம். சொல்லுங்க. ஆட்டுக்குட்டி எனக்கு தெளிவா சொல்லுங்க. மீட்பர் 3வது, வஸ்திரம் 4வது, என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன், வெண்கல சர்ப்பம், எல்லாரும் ஓடி போனார்கள், அப்புறம் திகில் பிடித்தது, அது டெரர் அப்படி படிச்சோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாற்று கருத்து எதுவுமே சொல்லு, மாற்றுத்தரம் எதுவும் சொல்லு. கடைசியா இதை படிச்சு முடிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராபசி. 41ஆம் சங்கீதம் 9வது வசனம், என் பிராண சிநேகிதனும். என் பிராண சிநேகிதன். பிராணன்னா என்ன? இது 9வது இன்னொரு ப்ராபசி. ஓகே ஓகே. இல்ல 2 மணிக்கு தான் முடிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும். நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். இதுக்கெல்லாம் விளக்கம் நான் இப்ப அதிகமா எதாவது டச் பண்ண போனீங்கன்னா, நம்பின ஏன் நம்பினாரு அடுத்த தெரியும். முன்னாடி அவர் நம்பினது இவன் காட்டி கொடுக்க மாட்டான்னு நம்பல, அவர் கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்வா நம்பியிருக்காரு. அவ்வளவுதான் பாயிண்ட் முடிச்சாங்க. சோ அதுக்கெல்லாம் நான் போல. என் பிராண சிநேகிதன் தான். ஆமா, ஒன்றும் சந்தேகமே இல்லை, ஏன்னா ஒரே தட்டுல சாப்பிட்டாங்க பிராண சிநேகிதன். அப்புறம் நான் நம்பினவன், என் அப்பம் புசித்தவனாகிய மனுஷன். யாருங்க இது? யூதாஸ் காரியர். என்ன பண்ணாரமா? என் மேல் யார் மேல? இயேசு கிறிஸ்து மேல என்ன தூக்குனாரமா? குதிங்காலை தூக்கினார். சரி, ஃபுல்ஃபில் ஆனதை படிச்சுட்டு அப்புறம் கேள்வி பாருங்க. யோவான் 13:18. யோவான் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம், உங்கள் எல்லோரையும் குறித்து நான் பேசவில்லை. கிளியரா சொல்லிட்டாரு, நான் பேசிட்டு இருக்கிறது உங்க எல்லாத்த பத்தி இல்ல. நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். நான் தெரிந்து கொண்டவர் யார் எனக்கு நல்லாவே தெரியும். ப்ராபசி எனக்கு தெரியும். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன், என்னோட அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். யூதாஸ் காரியத்தை பத்தி தான் பேசிட்டு பேசுறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. துரோகம் பண்ணுவான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு குதிங்காலை தூக்கினான்னு? ஸ்திரீன் வித்து சொல்ற சாத்தானுடைய பாயிண்ட் வருது நீங்க சொல்றீங்க. இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குதிங்காலை தூக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், குதிங்காலில் ஒரு பார்ட் இருக்கு. குதிங்காலுங்கிறது, குதிங்கால் என்ன பண்ணீங்கன்னா பேக் சைடு இருக்கிற பார்ட் இல்லையா? பிரதர் சொல்ற பாயிண்ட் நிழல் பொருள் கரெக்டா மேட்ச் ஆயிடும். பட் லிட்டரலாவே எடுத்தீங்கன்னா குதிங்காலை தூக்கினான் அப்படிங்கிற வார்த்தையை யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்து மேல குதிங்காலை தூக்கணும். வசனம் யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்து மேல குதிங்காலை தூக்கினாங்க. அப்படிதான் வசனம். துரோகம் சொல்லிட்டு போயிருக்கலாம், ஏன் குதிங்காலை தூக்கணும்னு சொல்லிருக்கு? அதுக்கு ரசல்பர் கமெண்ட்ல ஒரு இடத்துல மட்டும் கொடுத்திருக்காரு. ரசல்பர் புக்ல அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சகோதரர் ஒரு கமெண்ட் எழுதிருக்காரு. அது பேர் நான் சொல்ல விரும்பல, அதுல மட்டும் தான் கமெண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்க்கு அது மட்டும் தான் விளக்கம் கொடுத்திருக்காரு. பல இடத்துல ரசல்பர் எழுதியிருக்காரு, பட் குதிங்காலை தூக்கணும்னு விளக்கத்தை எழுதல. அதுக்கு என்ன எழுதியிருக்காருன்னா, which is strongly expressed by lifting up his heel against him. அதாவது அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ற விஷயம்னா, குதிங்கால எனக்கு அகைன்ஸ்டா, என் மேலேயே எனக்கு அகைன்ஸ்டா தூக்கினான். and set forth the ingratitude. இது என்ன அர்த்தம்னா, இரக்கம் இல்லாத ஒரு தன்மை. யூதாஸ் காரியத்துக்கு இயேசு கிறிஸ்து மேல என்ன வரல? இரக்கம் இல்ல, wickedness கருணை இல்ல, and cruelty of him. cruel மைண்ட் இருந்துச்சாம் யூதாஸ் காரியத்துக்கு. அதாவது கண்ணுல எதையுமே ஒரு இரக்க குணமே கிடையாது வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு குணம் இருந்ததுனால தான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்கான்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி குணம் யாருக்கு இருக்குன்னா, ஒரு அனிமலுக்கு இருக்கணும். அந்த அனிமல் இப்படித்தான் ஓனரையே மதிக்காது, இறக்கம் காமிக்காது. அவர் சாப்பாட்டு போட்டார் கூட தெரிஞ்சுக்கலாம். சில சமயத்துல என்ன பண்ணுவோமா, அந்த விலங்கு தன் குதிங்கால தூக்கி ஓனரே பிடிக்கணும். லைக் அன் அன்ரூலி ஹார்ஸ், ஒரு வரைமுறையே தெரியாத ஒரு ஹார்ஸ், ஒரு குதிரை, that has thrown his rider, மேல உட்கார்ந்துருக்க தன் மேல இருக்கிறவனையே spurns at him and destroy him. குதிரை அடிக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா கால் தான், குதிங்கால் தான். புரியுது உங்களுக்கு? இப்போ ஓனரை குதிரையே அடிக்கிற மாதிரி, தனக்கு சாப்பாடு போட்டவனை சாப்பாடு சாப்பிட்டவனே அடிக்கிற மாதிரி, ஒரு கருணையும் இரக்கம் இல்லாம யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்து மேல என்ன காமிச்சிருக்காருன்னா, தன் குதிங்காலை தூக்கினான்.
இப்ப இயேசு கிறிஸ்துக்கு இந்த குதிங்கால் ஞாபகம் வந்திருக்கும் வந்திருக்காரு. உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். யூதாஸ்காரியோத்தரை குதிங்கால் ஞாபகம் வந்திருக்கும் வந்திருக்காரு. யூதாஸ்காரி குதிங்கால தூக்குறாங்கன்னா குதிங்கால் லிட்டரலா இல்ல, ஆனா இந்த வார்த்தை ஞாபகம் இருக்குமா இருக்காது ஒரு மனசுல இருக்குல்ல. அப்ப காலை பார்க்கறதுக்குள்ள இயேசு கிறிஸ்துக்கு யார் ஞாபகம்? யூதாஸ்காரி. யூதாஸ்காரியத்தோட காலை பார்க்கறது இந்த ஞாபகம் தான் வந்திருக்கும். அந்த மாதிரி யூதாஸ்காரியத்தோட காலை பார்க்கறப்ப அந்த மாதிரி ஞாபகம் வந்துருச்சுன்னா அந்த காலை யாராவது கழுவுவாங்க. மெச்சூரிட்டி இன் மைண்ட். இப்ப என்ன தெரியுதுன்னா நமக்கெல்லாம் பல விஷயம் தெரியாம இருக்கிறது நல்லது. நம்மளை பத்தி பின்னாடி நடக்க போற நிறைய விஷயம் நமக்கு தெரியாது, அதனால ஒழுங்கா வேறுபட்டிருக்கோம். அதுல நீங்க பர்ஃபெக்ஷனுக்குள்ள வரல. இப்படித்தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு இவர் தான் துரோகம் பண்ண போறான்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன பண்ண வருங்க? என்னால என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் முடியும். ஆனா தெரிஞ்சும் அந்த காலையும் முடிச்சு கழுவுறா என்ன? இதெல்லாம் எதுக்காக படிச்சுக்கிறோம்? நம்மளை பத்தி தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கு. நம்மளை யார் யாரெல்லாம் போட்டு காலில் தூக்குவாங்க நமக்கு இப்ப தெரியாது. ஆனா யார் தூக்குனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு சேர்த்து நம்ம அன்பு செலுத்துறதுக்கு வந்திருக்கவங்களுக்கு நம்முடைய ஆண்டவர் சொல்லுங்க ஃபார்முலாவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ கோயிங் டு த லாஸ்ட் ப்ராஃபஸி இந்த சப்ஜெக்ட்ல, மற்ற ப்ராஃபஸில அப்புறம் தனியா பார்க்கலாம், இந்த நாளைக்கு பார்க்கலாம். சகரியா 11, 12, 13. சகரியா 11ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். கொடுங்க, இல்லாட்டி வச்சுக்கோங்க. ஏற்கனவே சகரியா படிச்சுட்டு வந்தோம், அதனால விளக்கங்கள் அதிகமா தேவையில்லை. பாயிண்ட் மட்டும் பாருங்க. அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். எனக்கு கூலி என்ன கொடுத்தாங்க? 30 வெள்ளிக்காசை கொடுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எரிந்து விடு என்றார். கர்த்தர் மேட்ச் ஆகுவாங்க. இந்த காசை கொண்டு எங்க எரிய சொன்னாராமா? குயவனிடத்தில் எரிந்து விடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. அவ்வளவுதான்ப்பா. என் வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 30 வெள்ளிக்காசு மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன். இப்ப சொல்லுங்க, இந்த வசனம் யாரை பத்தி யார் பேசுறது நான் கேட்க வரல, ஏன்னா கம்ப்ளீட்லி டிஃபரெண்டான கான்செப்ட். ஆனா யாரை பத்தி பேசப்பட்ட வசனம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட அவரை காட்டி கொடுக்கறதுக்கு யூதாஸ்காரியத்துக்கு காசு வாங்கினாரு. எவ்வளவு காசு வாங்கினாரு? அதுக்கப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ணிட்டு கொண்டு போய் திருப்பி கொடுத்தாரு. அதை அவங்க என்ன பண்ணாங்க? எடுத்துட்டு போய் குயவனுடைய நிலத்தை வாங்கிட்டாங்க. கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாயிண்ட் 30 வெள்ளிக்காசு தான். வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 14, 15. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ்காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய் நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவருக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். 30 வெள்ளிக்காசை கொடுப்பதற்கு என்ன பண்ணாங்க? உடன்பட்டார்கள். கரெக்டா? இப்ப கொஸ்டின் கேட்டீங்கன்னா, இந்த வெள்ளிக்காசை எங்க கொண்டு போட்டாங்க? பிரதான ஆசாரியர் வெள்ளிக்காசை எடுத்து அது ரத்த கிரயமானதுனால கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு நல்ல பாயிண்ட். இந்த பாயிண்ட் வருது இல்லையா? ஸோ கொஸ்டின் வந்துடுறேன். ஏன் 30 வெள்ளிக்காசு? அவருடைய வேலை அடிமை. ஸோ இயேசு கிறிஸ்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடிமையின் ரூபம். இது ஏற்கனவே பைபிள் இருக்கா? நியாயப்பிரமாணத்துல அடிமையினுடைய வேலை வந்து அவ்வளவுதான். அப்படின்னு எங்க இருக்குன்னா யாத்திராகமம் 21, 29. யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 29 வசனம். தன் மாடு வழக்கமாய் முட்டுகிற மாடா இருந்து, ஒரு மாட்டுக்கு வேலையே முட்டுறதான். அப்படி ஒரு மாடு இருக்குது, அந்த மாட்டுக்கு ஒரு ஓனர் இருக்காரு. அது அதன் எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டும் அவன் அதை கட்டி வைக்காததினால் அது ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயாவது கொண்டு போட்டால் மாடும் கல்லெறியப்பட வேண்டும், அதன் எஜமானும் கொலை செய்யப்பட வேண்டும். பயங்கரமான ரூல் இது. கட்டி வச்ச மாடு அவுத்து போய் யாராவது ஒருத்தர் கொண்டுருச்சுன்னா, அதாவது அடிக்கடி கொள்ற மாடுன்னு தெரிஞ்சாதான், எல்லா அவுத்து போற மாடுக்கும் இல்லை. அப்படி யாரையா போய் முட்டி அவங்க செத்து போயிட்டாங்கன்னா மாடும் கொலை செய்யப்பட வேண்டும், ஓனரும் கொலை செய்யப்பட வேண்டும். யாரும் மாடை வச்சுக்க மாட்டாங்க இல்லையா? இதுதான் இது கடுமையான தண்டனை. ஆனா ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. என்ன ரிலாக்ஸேஷன்னா, அதே மாடு அந்த மாடு ஒரு அடிமையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்கு உடையவன் அவருடைய எஜமானுக்கு 30 சேக்கல் நிறையான வெள்ளிக்காசை கொடுக்கிறவன். மாடு கல்லெறியப்பட வேண்டும். ஒருவேளை இந்த மாடு போய் முட்டினாலு ஒரு அடிமையா இருந்தா மாடு கொல்லப்பட வேண்டும், ஆனா ஓனர் கொல்லப்பட வேண்டும். அதுக்கு பதிலா ஓனர் என்ன கொடுத்தா போதும்? இப்ப யாரு மாடு யார முட்டுச்சு? யூதாஸ்காரியத்து மாடு, இயேசு கிறிஸ்து அடிமை. யூதாஸ்காரியத்து சொல்றதை விட யூதாஸ்காரியத்துக்கு அந்த விலையை நியமிச்சாங்க பாத்தீங்களா? கரெக்ட். இது இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அவர் சிலுவையில் நின்றுக்கிறப்ப சுத்தி நிக்கிறது கூட என்னதான்
மாடு அப்படின்னு கிளியரா சொல்லியிருக்காரு. வாசிக்கலாம். சங்கீதம் 22:12. 22ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. அது எப்படி சூழ்ந்திருக்குன்னா, ஏற்கனவே பணத்தை கட்டிட்டு வந்து முட்டத்துக்கு நிக்குது. பணத்தை கட்டி சேர்க்கிறார். எவ்வளவு? 30 வெள்ளிக்காசு. நான் ஒரு அடிமை. சோ என்னை முட்டதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் நின்றுருக்காங்க சொல்லி தேவன் இந்த தீர்க்கதரிசனத்தை நம்ம இதோட சொல்லியிருக்காங்க. சோ மொத்தம் எத்தனை ப்ராபசி பார்த்திருக்கோம்? 10. இன்னும் ஏசாயா 53ஆம் அதிகாரம், சங்கீதம் 22 எல்லாம் இன்னொரு 5-6 ப்ராபசி இருக்கு. அதை கடவுள் சித்தமா இருந்தா இன்னொரு நாட்கள் நம்ம பார்க்கலாம். ஒன்ஸ் நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா ரீகால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராபசி ஆட்டுக்குட்டி, இரண்டாவது ப்ராபசி மீட்பர், மூணாவது ப்ராபசி நீங்க யாரையோ சொல்லி எனக்கு தெரியும். மூணாவது ப்ராபசி வஸ்திரம், நாலாவது ப்ராபசி என் ஆவி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன், அஞ்சாவது வெண்கல சர்ப்பம், ஆறாவது எல்லாரும் என்னை விட்டு ஓடி போனார்கள், திகில் பிடிச்சிருக்குது. அதுக்கு அடுத்தது நான் எதையுமே காதுல கேட்கல, எதையுமே கேட்க வேண்டாம். அப்புறம் விருந்தாளை தூக்கினேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 30 வெள்ளிக்காசு எதுக்காக இயேசு கிறிஸ்துக்கு நியமிச்சாங்க பாயிண்டையும் நம்ம. சோ இந்த தீர்க்கதரிசனங்கள் எல்லாமே நமக்கு முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சிருச்சு. நம்ம எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பார்க்கணும். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம், சொன்னதுக்கு அப்புறம், அது நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு மறுபடியும் படிக்கணும். ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சொல்லியாச்சு. அது புதிய ஏற்பாட்டுல அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் நிறைவேறி போச்சு. அப்புறம் மறுபடியும் அதை படிக்கணும். இப்ப நம்ம எத்தனை கேரக்டர் படிச்சிருக்கோம் மட்டும் சொல்லுங்க போகலாம். நம்ம ஏன் படிக்கணும்னா, அத்தனை விஷயத்தை இயேசு கிறிஸ்து என்ன மைண்ட் செட்ல இருந்து பண்ண அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சா கூட எப்படி பிஹேவ் பண்ண அப்படிங்கிற சொல்லுங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆடு வாய் தரவாம இருக்குமா? மாறாதவர். நாம என்னைக்கு நம்ம கீழ்ப்படையில இருந்து மாறக்கூடாது. அடுத்த பாயிண்ட், மீட்பர் வந்து நிற்பாரு. ஏன் உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்து மூலமா தேவன் பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து எதை பண்ணாலும் தேவன் பண்ற மாதிரி பண்றாரு. நாம எதை பண்ணாலும் நம்ம பண்ற மாதிரி பண்ணாம தேவன் பண்ற மாதிரி பண்ணணும். மூணாவது பாயிண்ட், வஸ்திரம். வஸ்திரம் என்ன குறிக்குது பாத்தீங்கன்னா, இறக்கமே இல்லாம பக்கத்துல இருந்து ஒரு பொருளுக்காக ஆசைப்பட்டாங்க. நீங்க கிறிஸ்தவர்கள் அப்படிதான் பண்ணிருக்கு. நம்ம கூட இறக்கம் இல்லாம நம்ம கிட்ட ஒரு நன்மை யாராவது வாங்கிட்டு நமக்கு துரோகம் பண்ணாலும் அவங்கள மன்னிக்கணும். நாலாவது பாயிண்ட், என் ஆவி வாழும் உரிமையை ஒப்பு கொடுத்தாரு. இப்ப வாழும் உரிமை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறத அவருக்காக வாழ்ந்து காமிக்கணும். அதுக்கு பேர் தான் வாழும் உரிமை. அடுத்தது வெண்கல சர்ப்பம், காப்பர், ஹியூமன் பர்ஃபெக்ஷன். இயேசு கிறிஸ்து ஹியூமனா வந்து பண்ண பர்ஃபெக்ஷனை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அடுத்தது எல்லாரும் ஓடி போனாங்க. நம்மளை விட்டு எல்லாருமே கண்டிப்பா ஓடி போனாங்க. அப்ப கூட அவங்க மேல நம்ம என்ன பண்ணக்கூடாது? வருத்தப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, காலை கழுவக்கூடாது. அடுத்தது எதையுமே காதுக்குள்ள கொண்டு போகக்கூடாது. வாயை திறந்து நம்ம செய்த நியாயத்தை மற்றவங்க கிட்ட என்ன பண்ணக்கூடாது? சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்புறம் ஏழாவது திகில் டெரர் சுத்தி அப்படின்னு சொல்றோம். எட்டாவது எந்த பதில் அவர் திருப்பி சொல்ல. ஒன்பதாவது கூடவே இருந்து பண்ற ஒருத்தன், கூடவே இருந்து புதிங்கால தூக்குவான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காலை பார்த்தா கூட இயேசு கிறிஸ்து அது கழுவுங்கிற என்னதான் வச்ச தவிர அவர் திருப்பி பண்ணது. அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா 30 வெள்ளி. அவ்வளவுதான் மதிப்பு. நமக்கு எவ்வளவுதான் மதிப்பு? உலகத்துல மதிப்பே கிடையாது. நமக்கு 30 வெள்ளிக்காசு கூட யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு அடிமைகள் அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டோம். சோ தேவன் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்திட்டு, இந்த குணலட்சணங்கள் எல்லாம் நம்ம நல்லா வளர்வதற்கு தேவன் கிருபை செய்வார் என்ற வார்த்தையோட இந்த சப்ஜெக்ட் நம்ம முடிக்கலாம். மறுபடியும் நாளை அடுத்த சப்ஜெக்ட்ல நம்ம சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து அவருடைய உன்னதமான வார்த்தைகளை நம்முடைய சகோதரர் மூலமாக தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த உன்னதமான பாடத்திற்காக கூட நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நம் கோடான கூடிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அதுக்காக தூது கொடுத்த அன்பு சகோதரர்களும் கூட சபையின் சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளுக்குண்டான இறைவன் கீதங்களை நம்முடைய அன்பு சகோதரர் பால் பாண்டியன் அவர்கள் வந்து நம்ம செய்தி பொழுது வாசிப்பார். இன்றைய நாளுக்கான இறைவன் கீதம் ஏப்ரல் 10. நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதிக்கிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இருதயம் நம் மனதின் எண்ணத்தை காண்பிக்கிறது. இது மெய்யாகவே தேவனை மையமாக கொண்டிருக்க வேண்டும். இதுதான் முழு மனிதனையும் நடத்துகின்ற சக்தி.
மனிதனுடைய முழு பலத்தையும் கட்டுப்படுத்துகிறதே அவனுடைய மனம். இந்த மனம் பல வகை ஆனாலும் கட்டுப்படுத்தப்படும் சிந்தனைகள் அநீதியாகவும் அசுத்தமாக பரிசுத்தமுள்ளதாக இருந்தால் மனதின் வல்லமையும் இருதயத்தின் நினைவுகளும் பழுதாகிவிடும். எனவே அப்போஸ்தலர் நம்முடைய இருதய சிந்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஞானத்தை குறித்து எச்சரிக்கிறார். தேவ பயத்தில் பரிசுத்தமாக இருந்து பரிபூர்ணமடைய முயற்சிக்கிற யாவருக்கும் பரிசுத்தமே நித்திய அலங்காரமாய் இருக்க வேண்டும். இந்த தெய்வீக சிந்தையை அசட்டை பண்ண கூடாது. சிந்தையை பல இடங்களிலும் அலைபாய விடக்கூடாது. சரியான கட்டுப்பாட்டிலும் ஒழுங்கிலும் தேவ வசனமாகிய ஆரோக்கியமான உணவை பரிசுத்தமாக உட்கொள்வதனால் தேவ குணங்களை பெறலாம் என்பதே ஆமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கூடுகைக்கு நிறைவாக நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். அதன் பிறகு பாத்தீங்கன்னா 2-3 முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. அதை வந்து நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள் நம்ம மத்தியில் வழங்குவார். ஜெபம் செய்வோம். தாம் ஒருவராய் சாமான் உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் பண்ணுகிறதான எங்கள் அன்பின் ஒன்றான பரம தகப்பனே, இரண்டு பிதாவே, மன உருக்கம் நிறைந்தவரே, கடந்து போன காலங்கள் முழுவதும் தேவரை தாமே நீர் எங்களை எல்லாம் சத்தியத்தின் பாதையிலும் நீதியின் பாதையிலும் பலியின் ஜீவித்திலும் மன்னிருந்த மகாபெரிய தேவருக்காக நன்றியப்பா. எங்கள் அன்பின் பிதாவே, இப்பொழுதும் கூட நாங்கள் சகோதரர் வாயிலாக உம்முடைய உன்னதமான சத்தியத்தை பெற்றுக்கொண்டோம் தகப்பனே. இந்த சத்தியத்தை கேட்டதான இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே நீர் பேர் பார்த்து ஆசீர்வதித்து இந்த சத்திய வசனத்தின் பிரகாரமாக நடந்து கொள்ள தேவன் தாமே நல்ல ஞானத்தையும் உங்களுடைய பரிசுத்தாய் மன்னத்தையும் பரவத்திற்கு சமூகமாய் தர வேண்டுமாய் இந்த வேலை நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதோ காலம் கடைசி என்பதை நாங்கள் நன்கு உணர்ந்திருக்கிறோம் அப்பா. எங்களுடைய கிரியைகளெல்லாம் நாங்கள் மாற்றிக்கொண்டு உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழவும் வளரவும் தேவனை நீ சித்தனைக்கு வேண்டுமா இந்த வேலை ஜெயிக்கும் தகப்பனே. இதோ இந்த வேலையில் கூட தகப்பனே, நாங்கள் சகோதர சகைகளாக ஒன்றுபட்டு எங்கெங்கே இருந்தாலும் நாங்கள் சத்திய வசனத்தின் மூலமாக நாங்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய சகோதர அன்பையும் ஐக்கியத்தையும் நாங்கள் மென்மேலும் அதிகப்படுத்திக் கொள்ளும்படியாக தேவன் தாமே மீண்டுமாக எங்களுக்கு வாய்ப்பை தர வேண்டுமா என்பதை ஜெயிக்கும் தகப்பனே. நாங்கள் சகோதர சகோதரிகள் அனைவரும் முகமுகமாக காணும்படியாக தேவன் தாமே அந்த நாளை சீக்கிரமாக வர வைக்க வேண்டுமா இந்த நாங்கள் ஜெயிக்கும் தகப்பனே. ஒவ்வொருவரையும் நீரை பேர் கொண்டு ஆசீர்வதித்து எங்களுடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவாக்கும்படியாக இந்த வேலையில் நாங்கள் கொண்டாடுகிறோம் தகப்பனே. மீதியான காலங்களும் வேலைகளும் உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்படைத்து இந்த சிறிய வேண்டுதலை எங்களுடைய கர்த்தரும் ரட்சகருமா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் இடையினால் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பிற்கு ஆகும். சகோதர சகோதரிகள் அனைவரும் அமரவும். இன்றைய நாளுக்கு உண்டான அறிவிப்புகள். முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய வேலூர் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஆபிரகாம் மனைவி ஜோதி அவங்களுக்கு இன்று காலை ஒரு ஆண் குழந்தை அவங்களுக்கு வேலூர்ல பிறந்திருக்கு. அநேகமா சகோதர சகோதரிகளுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவர்களும் இதை அறிவிப்பாக எடுத்துக்கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த விஷயம், நம்முடைய கோயம்புத்தூர் திருச்சியோட டீச்சர் சார்ந்த ஆரோக்கியராஜ், அப்புறம் நம்முடைய சகோதரி ஷாலினி அவர்களுடைய குழந்தை ஜெனிசிஸ் ரெண்டாவது பொண்ணு. ஓகே, ரெண்டாவது பொண்ணு. ஓகே, தவறா நினைச்சுக்க வேண்டாம். ரெண்டாவது பொண்ணு அவங்க வந்து நேற்று கொஞ்சம் கால்வழி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்முடைய சகோதரருடைய ஆலோசனை பேரில் கோயம்புத்தூர் இருக்கிற மசானி கிளினிக்கில் கொண்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்தோம். ஒன்றும் பெருசாக எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இல்லை, வருத்தப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அதுக்காக டெஸ்ட்லாம் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய அனுதின ஜபத்தில் வேண்டிக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். யார் அங்கே போன ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க முடியாது. அவர்களுடைய ஜபங்களில் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும்படியாக அவங்க கேட்டுக்கொள்கிறோம். நாளை தினத்தில் இதே மாதிரி சாயந்தரம் 7 மணிக்கு நம்ம அடுத்த சப்ஜெக்டோட நம்ம வந்து கூட இருக்கிறோம். ஏதாவது அறிவிப்பு தேவன் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வராங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் லைவ் பார்க்கும்போது நீங்கள் வந்து எதுக்கு பைபிள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் ஏதாவது வசனங்கள் உங்களுக்கு தெரியலனா கூட உடனே பைபிள் அதை ரெஃபர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் உட்காந்து பார்க்குறவங்க எல்லாருமே பைபிள் கையில் வச்சுட்டு உட்காந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்.